अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि ताला व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबिही मुख़बिरन व आमिरा ताज़ीमन व तकरीमा इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் தஆலா நம்மை முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய காதலர்களாக வாழ்ந்து சுவனத்திலும் அல்லாஹ் ரசூலோடு இருப்பதற்கு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. டெய்லி ஒரு சப்ஜெக்ட் பேசணும்னு கொண்டு வர்றது மத்தன், ஆனால் வேறு பக்கம் செய்தி போயிடுது. ஹைர் அல்லாஹ் தாலா ஒவ்வொரு உள்ளத்துக்கும் எது தேவையோ அதை கொடுப்பான் அல்லாஹ் இன்ஷா அல்லா தாலா. எது நமக்கு துனியா ஆகிரத்தில் நன்மை தருமோ அதை அல்லாஹ் வெளியாக்குவான் இன்ஷா அல்லா தாலா. ஏன்னா நான் அங்கே உட்காந்துருக்கேன், நீங்கள் என்னை பார்க்குறீங்க, நான் என்னை பார்க்கவே இல்லை. என்னில் என் ஷேഖனாக இருக்கிறாங்க, என் ஷேഖில் ரசூல்லா இருக்கிறாங்க, ரசூல்லாவில் மௌலா தான் இருக்கிறாங்க. जो भी हम कहते हैं हम खुद से नहीं कहते, यानी खुद से कहने को कुछ भी नहीं है मेरे पास। इल्म नहीं है, जाहिल हूँ, इरादा नहीं हूँ, मुज़तर हूँ, कुदरत नहीं हूँ, आजिज़ हूँ, समाद नहीं हूँ, समाद नहीं है जी, असम हूँ, समअ नहीं है, बसारत नहीं है, आमा हूँ, कलाम नहीं है, अबकम हूँ. அதனால் எல்லேருந்து எது வெளியாகுதோ அவனிலிருந்து தான் வெளியாகுது, அவனிடம்தான் போய் சேர்கிறது. मिनल्ला इलल्ला தான். जो भी हम कहते हैं हम खुद से नहीं कहते हैं, सामने हमको किया खुद को छुपाने के लिए. இன்றைக்கி மத்தன் என்னன்னு சொல்லிடுறேன், இப்போ அல்லாஹ் ஷரஹ் செய்வான். இன்றைய மத்தன் ஹஜ்ரத் இப்னு அரபி எஜமானுடைய சொல், அஹ்து குல்லி மௌஜூதின் ஹல்லஹு மிம்மா காபலஹு பிஹஸ்பி குல்லுன் முயஸ்ஸருன் லிமா ஹுலிக லஹு. குல்லும் முயஸ்ஸருன் லிமா ஹுலிக லஹுக்கு விளக்கம் சொல்கிறாங்க எஜமா. அந்த ஆயத்துக்கு மணிக்கணக்கில் விளக்கம் சொல்கிறாங்க. இன்றைக்கி எஜமா சபையில் போய் உட்காந்து என்ன சொல்கிறான்னு கேட்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. வ குல்லு மௌஜூதின் லா யஅஹுது ஹல்லஹு வ ஹிஸ்ஸத்தஹு மிம்மா காபலஹு இல்லா பிகதரி மா யலீகு பிஹி வ தத்லுபுஹு ஹகீகத்துஹு மினல் இஸ்திஅதாதி வல் காபிலியா வ ஹாதா மப்னியுன் அலா அன்னல் வஜூதாத் ظلال وكل شيء ظله بقدر مقابله للشمس. எல்லா வஸ்துவும் லில் நிழல் தான். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான். குர்ஆன் அல்லாஹ் தஆலா மொத்த இறைஞானங்கள் குர்ஆனில் தான் இருக்குது. கோட் வேர்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய வேர்ட்ஸ் வந்து கோட் வேர்டாக இருக்கும். அது யார் வேணும் எப்படி வேணால் விளங்கிக்கலாம். விளைஞ்சிங்களா? கோட் வேர்டு என்ன? காதலன் காதலி பேசிக்கிறாங்க, கோட் வேர்டில் பேசிக்குவாங்க. விளைஞ்சிங்களா? அதிகாரியும் பேசிக்குவாங்க, கோட் வேர்டில் பேசிக்குவாங்க. அஞ்சு வெளிநாட்டிலேருந்து இந்த ஹவாலா அனுப்புகிறாங்களே, ஒவ்வொரு நேரத்தில் 3 அத்தரை பாட்டிலும் ஒரு 4 தைல பாட்டிலும் அனுப்பிச்சிருக்கேன், வாங்கிக்கிங்க நீங்கள் அப்படின்னு. அப்படியா? சரிங்க. 3 அத்தரை பாட்டில்னு சொன்னால் 1 லட்ச ரூபான்னு அர்த்தம். தைல பாட்டில்னு சொன்னால் 1000 ரூபா 10,000 அர்த்தம். இப்போ 3 அத்தனை பாட்டிலும் 4 3,40,000 அர்த்தம். அது அர்த்தம் பேசுங்களாமா? பாருங்க, சிங்கப்பூர்னு மனுஷன் உண்டு இல்லை, 3 அத்தனை பாட்டிலும் நான் தைல பாட்டிலும் அனுப்பிச்சிருக்கேன், நாளைக்கு ஒன்று கொடுப்பாங்க வாங்கிங்கன்னு பேச. ஏன்னா ஃபோனில் கூட அவங்க கிராஸ் பண்ணி போலீஸு கண்டுபிடிச்சிருவாங்க. அதில் பாருங்கள், 3 அத்தனை பாட்டில் 4 தைல பாட்டில், ஒரு தைல பாட்டிலே நம்ம கஷ்டப்பட்டோம், 4 தைல பாட்டில் அனுப்பிச்சிருக்காரு. படி 3 அத்தனை பாட்டில் விலை என்னாச்சு? 300 வச்சாலும், ஒரு தைல பாட்டில் 100 வச்சாலும் 700 ஆச்சு. அதெல்லாம் எனக்கு முகப்பத்தான் அனுப்பிச்சிக்கிறேங்கிறார் அவர் அப்படின்னு இவங்க விளங்கிக்குவாங்க. யார்? சாதாரண மக்கள்லாம் 3 அத்தரை பாட்டலாம் 4 தைல பாட்டலாம். அப்படி அத்தனை பாட்டிலாம் 1 லட்ச ரூபான்னு அர்த்தம். நம்ம 3,40,000 அர்த்தம்.
இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணுறவங்களாம் அதுக்கு மேலே ஜண்டு பாம் அமைச்சிருக்கேன், ஜண்டு பாம் 10 லட்ச ரூபா எடுத்தேன், 4 ஜண்டு பாம் அமைச்சிருக்கேன் அப்படின்னா 40 லட்ச ரூபான்னு அர்த்தம். அது அவங்களுக்குள்ள கோட் வேர்ட்ஸ் இருக்கும். அது மாதிரி முழு குர்ஆன் கோட் வேர்ட்ஸ் தான். அது அல்லாஹ்வும் ரசூலும் பேசிக்கிறாங்க. யார் யார் எவ்வளோ விளங்கிறாங்களோ விளங்கிறாங்க. லிகுல்லி ஆயத்தின் மின்ஹா லஹரும் வ பத்ன். குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களுக்கும் வெளிரங்க பொருளும் இருக்கிறது, அந்தரங்க பொருளும் இருக்குது. ஒவ்வொரு வசனங்களுக்கும். அல்லாஹு அக்பர். ஹதீஸ் எடுங்க. ஹதீஸ் சொன்னோன்னு டக்குன்னு எடுக்க மாட்டேங்கிறீங்க. தன் ஆலிம் ஷாக்கில் உட்காந்துருக்காங்க. அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு என் ஷேഖனா தர்பாரில் எஜமா கடைசி 2002 சில்லா இருந்தாங்க. கடைசி லைலத்துல் கத்ருடைய சில்லா. அந்த சில்லாவில் லைலத்துல் கத்ரில் எஜமா முன்னாடி 70 ஆலிம்கள் உட்காந்துருந்தாங்க. ஆலிம் ஹாஃபிஸ்கள் 70 பேர் உட்காந்துருந்தாங்க. இந்த மாதிரி சும்ரா ஓதுறவங்க அதெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஆலிம் முழுமையான ஆலிம்களே 70 பேர் இருந்தாங்க. அதான்ச்சுங்களா. நிறைய பேர் அதில் வந்து தன்னை மறைத்து கொண்டார்கள். தன் பேரையே ஃபைசின்னு போடுறதில்ல, ஃபைசின் பேரே போடுறதில்ல. ஆலிம் ஃபைசின்னு தெரிஞ்சுன்னா இந்த சில்சிலாவா இவர் அப்படின்னு குறை சொல்லுவாங்களாம். அதனால சில பேர் வந்து பயானும் கூப்பிட மாட்டாங்க பொறுத்தது. சில பேர் சில வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஒரு மனசால வேலைக்கு வச்சுருக்காங்க, ஃபைசின்னு தெரிஞ்சுன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அதனால் மறைச்சி வச்சுக்கிட்டா இடம். மொத்த உலகம் அர்ப்பணமாகட்டும் ஃபைசின் நாயத்துடைய அந்த பேருக்கு முன்னாடி. அந்த பேரை அல்லாஹ் கூட ஜாயின் பண்ணுறாரு, அது பெருசு இல்லையா? வா 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 ஜி. மொத்த உலகம் ஒன்று எதிர்க்கட்டும் ஜி. இவங்க கொண்டா நம்முடைய வேலை. என் எஜமான கொண்டு தான் எனக்கு காரியம். என் லஸ்ஸத்து, என் இன்பம், என் வாழ்க்கை ஜி, என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய துனியா, என் ஆகிரத் எல்லாமே என் ஷேഖனாயத்தை கொண்டு. फैसला मेरी किस्मत का होगा वही जो तुम्हारी ज़बां से निकल जाएगा, जो तुम्हारी ज़बां से निकल जाएगा जी। रोज़ अव्वल से ये मेरा ईकान है और इस बात पर मेरा ईमान है, और इस बात पर मेरा ईमान है। रोज़ अव्वल से என்னைக்கு உங்க எஜமானி உங்க திருமுகத்தை முதல்ல பார்த்தனும் அன்னைக்கே ஒரு உறுதி ஏற்பட்டு போச்சு. இனி வாழ்ந்தா இவங்க தான். என்ன துனியா, என்ன வீடு, என்ன காசு, என்ன பணம், என்ன மனைவி, என்ன மக்கள், என்ன துனியா, முடிஞ்சு போச்சு. என்னைக்கு உன் முகத்தை பார்த்தனும் அன்னைக்கே ஒரு உறுதி கல்வில வந்துருச்சு. இனி என் வாழ்ந்தால் உங்களுக்காக வாழ்றது, என் வாழ்க்கையே உங்களுக்கு தான். ரோஸே அவ்வல் से ये मेरा ईकान है और इस बात पर मेरा ईमान है, और इस बात पर मेरा ईमान है जी। फैसला मेरी किस्मत का होगा वही, फैसला मेरी किस्मत होगा वही जो तुम्हारी ज़बान से निकल जाएगा. என் விதியின் தீர்ப்பே உங்க திருநாவில் என்ன வருகிறதோ அதான். கிஸ்மத் விதியின் தீர்ப்பே உங்க திருநாவில் என்ன வருகிறதோ அதுதாங்கிறது முடிவாயிருச்சு. உங்க பேர் தான் எனக்கு. இவர்கள்லாம் இருந்தா இருக்கட்டும், போனா போட்டோம். மொஞ்சாதி இருந்தா இருக்கட்டும், போனா போட்டோம். உங்களுக்கு ஆதரவு கொடுத்தா வச்சுக்கிறேன், நீங்களுக்கு வேற நான் துரத்திடுறேன். என் வீடு, வாச, காசு, பணம் மொத்தமா போனா போட்டோம். வேற ஜான் பி ஜாயே. நீங்க நல்லா இருக்கணும், உங்க பேச்சு தான் கேட்கணும். வா 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 ஜி. தைபத்தை சொல்றாங்க. गर्चा खुश हम से तो आलम हो न हो, हामिया हमको तो तुमसे काम है. गर न खुश आलम, இந்த உலகம் என்மேல் மகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் இல்லாது போகிறது. गर न खुश हमसे तो आलम हो न हो, हामिया हमसे तो तुमसे काम है. என் வேலை உங்கள்கிட்ட கொண்டு, உங்க தீதாரை கொண்டு, உங்களுடைய நசரை கொண்டு, உங்களை கொண்டு தான் என் வாழ்க்கை. மொத்த உலகத்தை அர்ப்பணிச்சேன் எஜமான. விளைஞ்சுங்களா? எனக்கு நானே தேவையில்லை, எனக்கு நீங்க தேவை. எனக்கு என் உயிரே தேவையில்லை, எனக்கு நீங்க தான் தேவை. மகான்களுடைய வார்த்தை. விளைஞ்சுங்களா?
உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார சொல்ல எல்லாத்தை விட என்னை தவிர எக்ஸப்ட் மீ, என்னை தவிர மற்ற எல்லாத்தோட அதிகமாக உங்களை நேசிக்கிறேன். ஈமான் காமில் ஆகலையே உமர், தன்னை எக்ஸப்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அடுத்தது முதல்ல என்னை நேசிக்கிறேன், எனக்கு அடுத்தது உங்களை நேசிக்கிறேன் அப்படி. ஈமான் காமில் ஆகலைன்ட்டான். உமர் நான் ஏன் சொன்னாங்க, இப்போ நான் இருந்தால் தானே வந்து ரசூலுல்லாஹ் நேசிக்கிறது நான் இருக்கணும்ல, அப்போ நான் இருக்கணுமா இல்லையா? எல்லாமே ஃபிதாக அபியோ உம்மி அம்மா அத்தா என்ன கொடுக்க முடியாது. ஃபிதாக அபியோ உம்மியோ மாலியோ வலதி ஒன்னாசி அஜ்மஈன் இல்லான என்ன தவிர நான் இருக்கணும்ல உங்கள்கிட்ட ஃபிதாவாகிறதுக்கு, நானும் போய்ட்டு எப்படி ஃபிதாவாகிறது உங்கள்கிட்ட அப்படின்ட்டு நான் என்னை வச்சுக்கிட்டேன். எக்ஸப்ட் மீ, என்னை தவிர மற்ற எல்லாத்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாக்குறேன் யார ரசூலல்லாஹ் அப்படின்னு. காமிலாகலை, ஈமான் காமிலாகலைன்ட்டான். முகப்பத்து காமிலாகலை அப்படின்னா இன்னும் நீங்கள் முழுசாக விளங்கலைன்னு அர்த்தம் இருக்கு. ஈமான் காமிலாகலைன்னா நீ எங்கே பார்க்குற? நான் என்னை தேடிடும் போது அங்கே இருப்பதை பார்த்தால் நீ அங்க வரணும். அந்த மக்காம சொல்லிட்டு பெருமா ஒரு நசர்ல நல்லா பார்த்தாங்க உமர் நாயத்தை, அவங்க விளங்கிட்டாங்க. அதில் யார சொல்ல என்னை விட அதிகமாக நேசிக்கிறேன் யார சொல்ல, என்னை விட நீ எப்படி நேசிக்கிற போ. காசு பணம் சொத்து சொகலம் ஒரு பக்கம், என்னை விட நேசிக்கிறேன் யார சொல்ல ஒரு நசரில் அந்த எல்மையை விளங்கிட்டாங்க. இங்கே இருக்கும்போது இலீகமாக இருக்கிற நான் தானப்பா இருக்கிறாங்க, நீ இன்னும் உட்காந்துருக்க, இன்னும் காணா போலே நீட்டாங்க. அடாடாடா உன்னை நேசிக்கிறதுக்கு நீ இன்னும் இருக்கிறியா, இன்னும் காணா போலே நீ இன்னும் இருக்கிற போல தெரியுது. நசரில் அதையும் நோத்திட்டாங்க உமர் நாயக். ஒரு நசரில் அதே கல்பையும் பரிசுத்தப்படுத்திட்டாங்க. யுஸக்கீஹிம் அவர்களை பரிசுத்தப்படுத்துவார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பரிசுத்தப்படுத்த அர்த்தம் என்ன? உன் கல்பில் மொத்த மாசி வெல்லாவை நீக்கிறது தான். நீக்கி 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 எல்லாம் போயிடும். ஒன்று ரெண்டு உட்காந்துருக்கும், கடைசி இவரை கொண்டு தான் வாழ்கிறோம், காசு பணம் கடைசி வரைக்கும் காசு பணம் இருக்கும். அதையும் பெருமை தக்கபுர் அதையும் எல்லாம் போச்சு. ஹுப்புல் மால் ஹுப்புல் ஜா பதவி ஆசை அதை எல்லாம் நீக்கி கடைசியாக தன்மேல் ஒரு காதல் இருக்கும், தன்மேல் ஒரு ஆசை இருக்கும், அதையும் நீக்கணும். அல்லாஹு அக்பர் கபீரா வளைஞ்சுங்களா இப்படி இருந்திருக்காங்க முரீதுகள். ஜவாமிஉல் கலீம் என்ற கிதாப் எழுதியிருக்கிறாங்க ஜும்மா. யார்? இந்த தசவுஃப் கிதாபில் பார்க்குறதே இல்லை போல் தெரியுது. யாருப்பா? நம்ம சில்சிலாலே அதிகமாக கிதாப் எழுதினவங்க யார்? நம்ம சிஷ்யா சில்சிலா காதிரியா சில்சிலாவிலேயே ஹாஜா பந்தே நவாஸ் கேது தராஜி அவங்க தான் அதிகமாக கிதாப். ஒவ்வொரு கிதாபும் ஒரு பொக்கிஷம். அதெல்லாம் வாங்க ராவப்பால் முத்தால செய்யுங்க. உங்களுக்கு எங்கே செல்ஃபோன் நோண்டுறதுக்கே டைம் சரியாக போயிருது. ஜவாமில் கலீம் ஷேக் நான் எப்பயும் வச்சுருப்பாங்க கிட்டேயே, நானும் இங்கே வச்சு படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதை வரைஞ்சிங்களா வந்தே நவாஸ் கேது தராஜி எஜமானுடைய நம்முடைய முன்னோர்களுடைய கிதாபை படிங்க நீங்கள். ஜி அவங்களுடைய எப்படி அவங்க தசவுஃப் எப்படி வாழ்ந்தாங்கன்னு படிங்க. சபக்கு பிற்படு சதாக்கத்துக்கா லியாக்கத்துக்கா அது இல்லாமல் இக்பால் சொன்னாங்க. அந்த பாடங்களை எடுத்து படித்து பார்த்தா தான் தெரியும் உனக்கு. ஜி அந்த பாடங்களை எடுத்து நீ படி முதல்ல, எப்படிலாம் அந்த மகான்கள் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி. அவங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாங்க தண்டத்தை அதை பார்த்துட்டு இதை பார்த்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு வீடியோ பார்த்துக்கிட்டு நீ எது ரீல்ஸை பார்த்துக்கிட்டு இப்படி ஓட்டிக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. மௌலாவை பார்த்துக்கிட்டு ஓடுங்க, இதை பார்த்துட்டு ஏன் ஓடணும்? ரீலை பார்க்காதீங்க, ரியல் எதுன்னு பாருங்கள். ரீலை பார்த்தா வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கும், அது ரீலாக போயிடும் வாழ்க்கையெல்லாம். இது ரியல் ஒரிஜினல். என்ன ரியல் மீன்ஸ் ஹக்கு, ஹக்கு தான் ரியல், ஹக்கு தான் உண்மை. இதெல்லாம் என்ன பாத்தில் தான் ரீல். ஒன்று ரியல், இன்னொன்று ரீல்ஸ். அல்லாஹ் ஹக்குன் மாசிவாவு பாத்திலுன். அல்லாஹ் இஸ் ரியல், பாக்கி சோ ரீல்ஸ், எல்லாம் ரீல்ஸ். அதுலேயே வாழ்க்கையை ஓட்டாது. ரியலை பாருயா, ஹக்கா பாரு. ஜவாமில் கரீமில் எஜமா எழுதுகிறாங்க, ஹாஜா பந்தே நவாஸ் கேது தராஜ் எஜமா அவங்களுடைய மொத்த கிதாப் வாங்கி எல்லாம் முத்தாலா செய்யுங்க இன்ஷா அல்லா தாலா. செய்வோமா இன்ஷா அல்லா தாலா. அவங்களுடைய ஷேக் யார்? எல்லாம் அறிவு சூனியமாக இருந்தால் எப்படி ஆலிம் சாஹ் ஆகிட்டு. ஹாஜா நசீருத்தீன் சிராக் தஹ்லவி ரஹமத்துல்லாஹி அலைஹி
சிஷ்டியா ஷேகுமாரில் வரலாறுன்னு ஆர்னிபாவை எழுதியிருக்காங்க, அதையாவது படிங்க பை குறைஞ்சபட்சம். சிஷ்டியா ஷேகுமாரோட வரலாறு தெரியும். மிஸ்கின் வரலாறு சொல்லிகிட்டே வந்து நின்றுச்சு நடுவில் பயணங்களினால். இதுவரை நிற்கிது அது சிஷ்டியா ஷேகுமாரில் வர. காதிரியா ஷேகுமாரில் வரலாறு எவ்வளோ முடிஞ்சிருச்சு. சிஷ்டியா ஷேகுமாரில் வரலாறு எது வரைக்கும் வந்திருக்கு? அஜ்மீர் நேரத்தோடு நிற்கிது. அது கீழே குதுபின் பக்தியாரிக்கு ஆக்கி ரஹ்மத்துல்லாஹி வரிசையாக வரணும். அல்லாஹ் அதை முழுமையாக கேட்பதற்கும் சொல்வதற்கும் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. என்ன சொன்ன பை? ஜவாமியுல் கலீமில் எஜமா எழுதுகிறாங்க, அவங்க ஷேக் ஹாஜா நசீருத்தீன் சிராக் தஹ்லவி எஜமா ஒரு கோலை குடிசையில் தான் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க குடும்பத்தோடு. எஜமானுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்னு அவங்க முரீதுக்கெல்லாம் ஆசைப்பட்டாங்க. வச்சுங்களா. அப்போ எஜமா சொன்னாங்க, நான் வந்து பார்த்தேன் தக்தீரில் லௌஹுல் மஹ்ஃபூலில் பார்த்தேன், எனக்கு வீடு கட்டி கொடுப்பார் ஒரு முரீதுக்கார், கட்டி கொடுத்தால் வீடு ஃபினிஷிங்காகி நான் அதில் குடி போவதற்கு முன்னாடி அவர் மூத்தா போயிடுவார்னு வருது. அதனால் யாரும் எனக்கு வீடு கட்டி கொடுக்க தேவையில்லைன்ட்டாங்க. எல்லாம் ஓட்டாங்க, காசப்படலாம் தூக்கிட்டு வந்தவங்கலாம். அப்பா வீடு நம்ம கட்டி முடிச்சிடணும், சர்க்கார் குடி வர்றதுக்கு முன்னாடி கட்டி முடிச்சு ஃபினிஷிங் பண்ணி சர்க்கார் குடி வரதுக்கு நாம் போய் சேர்ந்துருவோன்னா வேணாப்பா வேணாம், காசை வேணால் கையில் கொடுத்துடலாம் சர்க்கார். இல்லை சர்க்கார் யாரை வச்சாலும் கட்டிக்கிட்டு எல்லாம் விட்டு ஓட்டானும். சர்க்கார் அந்த குடிசையிலே இருக்கிறாங்க. அலைஞ்சிங்களா. முரீதுகள் வரப்போ கொஞ்சம் தாலீம் சேர்க்க இடைஞ்சலாக இருக்குது, கொஞ்சம் விசாலமாக இருந்து போக உட்காரக்கு வசதியாக இருக்கும் இல்லையாவா? பை அல்லா ஜல்லஷாந்தல்லா இதை இன்னும் 100ஆக அல்லா ஆக்குவானாங்க, 1க்கு 100 அல்லா ஆக்குவானாங்க. அல்லா தல்லா இன் ஷகரத்தும், இந்த 50-60 பேர்த்திலே காட்சி அளிப்பவன் யாரும் இல்லை, சுக்ர் செஞ்சால் அல்லா 500ஆக 6000ஆக 6 லட்சமாக அல்லா ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ். வேந்த பை அப்போ எல்லாம் விட்டு ஓடுறாங்க. அப்போ என்னுடைய நினைவு நம்ம கிதாப் சம்பவம் படித்து 10 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் பேர் ஜாஃபர்னு நினைக்கிறேன், ஜாஃபர் சாதிக்கோ ஜாஃபரோ தெரியல. அந்த ஒரு முரீது வந்து சர்க்கார் உங்களுக்கு நான் வீடு கட்டித்தரேன் எஜமானே அப்படின்னு சொல்லிட்டு யமுனை நதி கரையில் ஷேகநாயன் குடியிருப்புக்காண்டி விசாலம் அந்த காலத்தில் குடிச்சது இந்த மாதிரி கண்டு விடுங்கிறது ஏதோ எந்த வீடு கட்டான்னு தெரில, கட்டி முரீது தங்கிறதுக்கு 2 பாத்ரூம்லாம் வச்சு கொஞ்சம் விசாலமாக கட்டுறார். சர்க்கார் தங்கிறதுக்காண்டி ஹான்கா மாதிரி எல்லாம் வந்தால் 50 முரீது தங்கிறதுக்கு தாலீம் கேட்கறதுக்கு இடம் வேணும்ல, கட்டுறாரு. சர்க்கார் சொன்னாங்க கூப்பிட்டு, எப்பா நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கிட்டியா அப்படின்னு. ஏய் நல்லா இருக்கணும் எஜமானே கட்டு. இப்போ அவர் எல்லாம் கட்டி ஃபினிஷிங் ஆகும்போது எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க மனைவி மகளை வசதி செஞ்சிடறார். எஜமா சொன்னது தான், எஜமா வருவாங்க வீட்டுக்கு, அவங்க என்ன ஏற்பாடு செஞ்சு கொடுங்க, மற்றவங்கள்ட்ட சர்க்கார் வந்தாங்கன்னா எப்படி எங்கே நடக்கணும், ஆமாங்க கட்டி ஃபினிஷிங்காக இருக்கணும், மூத்தா போயிருன்னு சொல்லியிருக்கிறாங்க, அது நடக்க தான் போகுது அப்படின்னு எஜமா வந்தால் எப்படி கவனிக்கணும் வேறு எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறாரு. அதே மாதிரி கட்டி ஃபினிஷிங் ஆகிறதுக்குள்ளார உடம்பு சரியில்லாமல் மூத்தா போயிட்டார். இந்த செய்தியை தன்னுடைய பீர்பாயாகவும் சொல்லி ஹாஜா பந்தே நவாஸ் கேதுவரையும் அழுதுகிட்டே எழுதுகிறாங்க. அது என் பீர்பாய் எவ்வளோ ஷேக்குடைய காதல் பாருங்கள். அந்த வீட்டை குடி போகிறதுக்கு கூட பணிக்கு அந்த அலங்காரம் பண்ணி என் ஷேகநாயத்துக்கு கூட நான் போகணும், கூட இருந்து இன்னும் சோபத்தில் இருந்தால் என் சோபத்தில் நிறையா ஞானங்கள் பெற்று ஒரு பெரிய அவுலியாவாகி, நான் ஒரு பெரிய சில்சிலாவாகி, ஒரு ஹலீஃபாவாகி, நான் 1000 பேருக்கு பையத்தை கொடுத்து அப்படிலாம் அவர் நினைக்கவே இல்லை. விளைஞ்சிக்கலாம் என் ஷேக்கு நல்லா இருந்தால் போதும், நான் போனால் போயிட்டு போகிறேன். அப்படியேங்க அப்பா இப்படி தான் முரீதுகள் வாழ்ந்துருக்குறாங்கன்னு ஜவாமில் கலீம் கிதாப் இருக்குது. கிதாப் எல்லா இடத்துலையும் எடுத்து பாருங்கள். அவங்க பேரெல்லாம் போட்டு வருஷமெல்லாம் போட்டிருக்காங்க. நிஜமா எந்த வருஷம் கட்டினாங்க, எந்த இடத்துல கட்டினாங்க, ஸ்பாட்லாம் போட்டிருக்காங்க. அறிவு தகையூராது நமக்கெல்லாம் படித்தோம்னா இல்லைங்களா. அதான் போய் காதலுடைய உச்சகட்டமான காதல், அவங்க காதலர்கள் அவங்க எல்லாமே. சரி, சஹாபாக்களில் ஆக மேலானவர்கள் யாரை சொல்லுவாங்க? அது தனிநபராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லுவாங்க. மற்றபடி சஹாபாக்களில் பத்ரு சஹாபாக்கள், இவர்களுக்கு அடுத்து தான் மற்ற எல்லாருமே பத்ரீயீன்கள். புரிஞ்சுங்களா. அதனால் எந்த ஹிலாஃபத்துக்கு மஷூரா நடந்தாலும் முதல்ல பத்ரீயீன்களை கூப்பிட்டு தான் மஷூரா பண்ணுவாங்க சஹாபாக்கள். அவங்க மஷூராவுக்கு பின்னாடி தான் அடுத்தவங்க. அதே மாதிரி எங்கே இருந்தாலும் பண்டங்கள் வந்துச்சுன்னா, எங்கே இருந்தாலும் காசு பணம் வந்துச்சுன்னா பிரித்து கொடுக்குறது முதல்ல பத்ரீயீன்கள், அதுக்கு தான் மற்றவங்களுக்கு. சஹாபாக்கள் ஆக டாப் யாருங்க? பத்ரி. எத்தனை பேர் மொத்தம்? 300. அதில் வஃபாத்தானவங்க எத்தனை பேர்? 13 பேர் வஃபாத் ஆகிட்டாங்க. இந்த 13 சஹாபாக்களுக்கு ஈடு என்ன இருக்கா? 13 சஹாபாக்களுக்கு எவ்வளோ உயர்ந்த அந்தஸ்து. இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய நினைவு தினம் வரப்போகுது. அடைஞ்சுங்களா. அல்லாஹு அக்பர். பத்ரு சஹாபாக்களுடைய புனித நினைவு ரமலான் 17 இன்ஷா அல்லாஹ் வரும்.
அல்லாஹ் அவங்கள தரிசிப்பதற்கு நல்ல பாக்கியம் அனைவருக்கும் நசீபாக்குவாங்க. ஜெய் 12 பேர் ஒரே இடத்துல அடக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த போன தடவை போக எல்லாம் பார்த்தோம். அதை ஒரு சஹாபி தனியாக அடங்கியிருக்காங்க. அதற்கு ஹாரிசா ரஸியல்லாஹு அன்ஹு. ஜி என்னம்மா ஹாரிசா ரஸியல்லாஹு அன்ஹு தனியாக அடங்கியிருக்கிறாங்க. அவங்க மதீனா வர வழியில் பார்த்துக்கிட்டாங்க. அதையும் போய் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். இங்கே போவாங்க, அங்கே யாரும் போக மாட்டாங்க, கொஞ்சம் காட்டுக்குள்ளே இருக்குது. அங்கேயும் போய் அவங்களையும் பார்த்து ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இந்த மிஸ்கினுக்கு கொடுத்தான். மீண்டும் அல்லாஹ் நசீபாக்குவாங்க. 13 சஹாபாக்கள் அடங்கியிருக்கிறாங்க. இந்த 13 சஹாபாக்களும் ஹிஜ்ரி 1ல் பத்ரு போர் 1க்கும் 2க்கும் நடுவில் பார்த்துக்கிட்டாங்க. அவர்கள் அந்த மாதிரி தீனுக்காக தன் இன்னுயிர் நீத்தாங்களே, அதனால் இன்றைக்கி நாம் மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் பேசிகிட்ருக்கோம். அந்த 12 பேரும் நாம் இன்னும் கொஞ்ச காலம் துனியாவில் வாழ்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்து நிறைய ஹதீஸுகளை படித்து உலகமெல்லாம் பரப்பி நாமும் ஒரு கலீஃபாவாக ஒரு ஓனரை ஒரு உமர் நாயகம் உஸ்மான் கனி காலத்தில் சஹாபாக்கள் எல்லாரையுமே பல நாடுகள் கைப்பற்ற உடனே எல்லா நாட்டுக்கும் ஆளுநராக நியமித்தார். மிஸ்ருக்கு ஒரு ஆளுநர் அபு தர்தா ரலியல்லாஹு அபு தர்தா பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் நியமித்தாங்க. அபு ஹுரைரா அவங்களும் நியமித்தாங்க. எல்லா நாட்டுக்கு ஆளுநர்களாக யமனில் ஒருத்தவங்க, ஈராக்கில் ஒருத்தவங்க, ஈரானில் ஒருத்தவங்க, அந்த மாதிரி ஆளுநராக ஆகி ஒரு செல்வ செழிப்போடு வாழ்ந்து ஒரு பேரும் புகழோடு வாழ்ந்து மரணிச்சா கியாமத் நாள் வரைக்கும் என் பேரை எல்லாம் சொல்லுவாங்கல்ல. இப்போ சஹாபாக்கள் 10 பேர் சொல்லணும். யாரை சொல்லணும்? ஹஸரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அபு தர் ரலியல்லாஹு அன்ஹு, அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் பின் ஜபல், இவங்கெல்லாம் பிற்காலத்தில் ரொம்ப வாழ்ந்து நிறைய ஹதீஸ்களை ரிவாய் செஞ்சுருக்கிறாங்க. வேணுங்களா? அதனால் இவங்க பேரில் நம்ம சொல்கிறோம் இல்லையா? எல்லா பேரும் எனக்கு தெரியுதா இல்லையா? பத்ர் சஹாபாக்கள் 13 பேர் சொல்லுங்களேன் வரிசையா சொல்லுங்கள் பை. 13 பேர் ஷஹீதானாங்களே, வரிசையை சொல்லுங்கள். என்னப்பா ஆலிம் சாவா இருக்கிறீங்க, எனக்கு தெரியலையா? பத்ர் சஹாபாக்களுக்கு ஈடு என்ன இந்த சஹாபியும் இல்லைன்னு சொல்கிறோம். பத்ரில் ஒரு ஷஹீதானவங்க ஷுஹதாய பத்ர், இவங்க பேர் தெரியாது. நீங்களாம் ஒரு ஆலிம் சாவா? எனக்கே தெரியாது. பாருங்க, பேரு கூட அவங்க மக்களுக்கு தெரியாட்டி பிரச்சனை இல்லைன்றாங்க. பேரை கூட அடுத்தவங்களுக்கு காட்டல. என்னத்தை போட்டு பேரு, என்னத்தை போட்டு புகழ் விளைஞ்சிங்களா? யாரோ பேரை காட்டிக்கிட்டோம். அந்த பேரை காட்டுகிறார்கள் அவர்களுக்கு அடித்தளமாக நான் தான் இருக்கிறேன். யார் அடித்தளமாக இருக்கணும் அவங்க பேர் தெரியாது. இன்றைக்கும் தெரிய மாட்டேது, பேரும் தெரிய மாட்டேது. இந்த செவத்துக்கு என்ன பெயிண்ட் அடிக்கிறாங்க? ஒரு புது வீடு கட்டுறாங்க இல்லையா, செவத்துக்கு பெயிண்ட்டு வளைச்சி அழகழகான கலராக பெயிண்ட் அடிக்கிறாங்க. முந்திலாம் ஒரு பெயிண்ட்னா ஒன்று தான். இப்போ உள்ள ஒன்று வெளியே ஒன்று, ஒரே ரூமில் ஒரு செவத்துக்கு ஒன்று அப்படியே விதவிதமாக பெயிண்ட். இது செவத்துக்கு உள்ள செவரு வெளியே செவரு பெயிண்ட் அடிக்கிறாங்களப்பா. அலங்காரம், பூக்கள், வீடு திறப்பில் கட்டுறாங்களா இல்லையா? இதுக்கு பேஸ்மெண்ட் இருக்கு, அடித்தளம், தரமட்டத்துக்கு கீழே அங்கேயும் கல் இருக்கா இல்லையா? அந்த கல்லுக்கு யாரும் பெயிண்ட் அடிக்கிறதும் இல்லை, அதுக்கு ஒரு பூ போடுறதும் இல்லை. என்னவை அங்கேயும் கீழே செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க. அந்த பூமிக்கு கீழே மறைஞ்சிருக்கு. கருங்கல்ல போட்டிருப்பாங்க, சிலர் செங்கல்ல கட்டியிருப்பாங்க. அது எங்கே இருக்குது? பூமிக்கு கீழே இருக்குது. ஆனால் அதுதான் இத்தனையும் தாங்கிக்கிட்டு இருக்கு. பேரு பெருமையெல்லாம் மேலே உள்ளது வாங்கியது, அது தாங்கிக்கிட்டு கீழே உள்ளது உட்காந்துருக்கு. அது மாதிரி இன்றைக்கி நாம் உட்காந்து மௌலானா, மௌல்வி, ஆலிம், ஹாஃபிஸ், காரி சாபு, அப்புறம் ஒரு பேச்சாளர், ஒரு எழுத்தாளர், இதுக்கெல்லாம் பேஸ்மெண்ட்டில் இந்த பத்ர் சஹாபாக்கள் உள்ளே மறைஞ்சிருக்காங்க. அவங்க பேரே தெரியல, துனியாவில் யாரு பேரே தெரியல. பாருங்க, இவர் இன்றைக்கி போட்டுக்கிறார் மொத்த போஸ்டராக பெருசாக அப்படி மேலேருந்து 15 வரியில் பட்டம் வருது. அவங்க ஆலிமா, அவர் இங்கே சொல்லலுமா, அதீப ஃபாசில், அதுவா இதுவா போட்டு பேர் வருது. ஒட்ட எழுத்துல மண்டமஸ்தான் அப்படின்னு பேரை போட்டு இவ்வளோ மேலேருந்து கீழே வரைக்கும் பட்டம் போட்டது பார்த்தா மண்டமஸ்தான் போட்டு அது கீழே பிஏ, பிஎல், பிஹெச்டி, அந்த டி, இந்த டி, ஏபிசிடி, இஎஃப், ஜிஹெச், எலி, பூனை அது படிச்சு எம்ஏ டிகிரி எந்த பல்கலைக்கழகம்லாம் போட்டு படிச்சிருக்காங்க. எல்லாம் வரிசையாக போட்டு என்ன ஸ்பெல்லிங் தான் பிஜிடி, சிஏ, ஏபிசி, அது ஒரு 4-5 வரி வருது. தேங்கப்பா பெரிய பேர், போஸ்டர் நம்பர் அவர் பேர் தான் உட்காந்துருக்கு. உட்காந்து பெருசாக போட்டு அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள் அப்படின்னு போட்டு எல்லா மாடும் சுக்குரியா செய்யுது.
அல்லாஹ் தாலா நீண்ட வயசையும் ஆஃபி சலாமத்தும் அவர் கொடுப்பானாக. மாடு சாப்பிட்டு நம்ம அது புல்கள் அதிகமாக கிடைக்கிறதில்ல, போஸ்ட்டு தான் திங்குது எல்லா மாடும். திண்டுட்டு துவா செய்யுது. யாருக்கா வேண்டி? யாரெல்லாம் இந்த மனுஷன் யாராக இருந்தாலும் சரி, இவ்வளோ நீளமான பேருக்கு போஸ்ட்டு நீளமாக போடுறாங்க, நல்லபடியாக உணவுக்கு நமக்கு தயாராக அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு நீண்ட வயசு கொடுப்பாயாக. மாடு துவா செய்துங்க. எனவே இப்போ இவ்வளோ பெரிய போஸ்டர் பேர் இருக்கு, அந்த பத்ரு சஹாபாக்கள் 13 பேருக்கு இல்லவே இல்லை. அவங்க பேஸ்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அவங்க பேஸ்மெண்ட் ஆனனா மொத்த பில்டிங் கீழே சரிஞ்சிடும். 110 பில்டிங்கு கீழே தரைக்கு கீழே பேஸ்மெண்ட் இருக்கும். அந்த இது அதுக்கு பிள்ளைன்னா பில்லர் அடி அஸ்திவாரம். அஸ்திவாரத்தில் இருக்கக்கூடிய கல் வெளியே தெரியாது. அதுக்கு பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க, அதுக்கு பூ வைக்க மாட்டாங்க, அதுக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அது மாதிரி அந்த சஹாபாக்கள் பேரே தெரியல. இந்த மார்க்கத்தை இன்று வரை நம்ம கொண்டு வந்து சேர்த்ததில்லை. அத்தனை சவாபும் அவங்களுக்கு தான் போயிட்டுருக்கும். எப்படி 110 பில்டிங்குடைய வெயிட்டும் யாருக்கு போய் சேருது? கீழே உள்ள கல்லுக்கு போய் சேருது. அத்தனை வெயிட்டும் போய் சேருது. 110க்கு மேலே இன்னும் 10 ஏற்றனாலும் சரி, வெயிட் எங்கே தான் போகும்? கீழே உள்ள கல்லுக்கு. எங்கே அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருக்குங்களா? இன்னும் கொஞ்சம் ஏற்ற சொல்கிறாரு பாய், 100 கட்டி வச்சு இன்னும் 10 ஏற்றுங்கிறாரு. அது பயங்கர ஸ்ட்ராங்கான கல் போட்டிருக்குதுங்க. ஏற்று இன்னும் கல் பயங்கர ஸ்ட்ராங்காக அஸ்திவாரம்லாம் போட்டிருக்கு சொல்கிறாங்கல்ல. கம்பி கிம்பி கஸ்தி எல்லாம் பயங்கரமாக போட்டிருக்கு. இன்னும் 10-20 ஏற்றலாம். அது மாதிரி அந்த சஹாபாக்கள் தூய்மையானவர்கள், முஹ்லிஸானவர்கள், மாணிக்கமானவர்கள், தீனில் உறுதியானவர்கள், மார்க்கத்தில் நிலைத்தவர்கள். இன்னும் 1,00,000 பேர் வந்தாலும் அத்தனை பேருடைய வெயிட்டையும் தாங்கக்கூடிய சக்தி அந்த சஹாபாக்கள், அத்தனை பேருடைய சவாபும் தாங்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருந்துச்சு. விளங்குச்சா இல்லைங்களா? அந்த மாதிரியான அவுலியாக்கள் மகான்கள் வாழ்ந்தாங்க. இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னு கேட்டால், அப்போ ஷேகுமார்களுக்காக எப்படி அவங்க அர்ப்பணம் ஆனாங்கன்னு உங்களுக்கு சொல்ல வந்தேன் நான். அப்படி ஒரு சிலருடைய அர்ப்பணங்களின் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானு அந்த மார்க்கத்தை தூக்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். விளைஞ்சுங்களா? அப்போ அந்த மாதிரி நம்ம ஷேகனா இறுதி வரை, தன் இறுதி மூச்சு வரை உடல்நலம் சரியில்லாமல் இருக்க நிலையிலேயும் 80-85 வயசுலேயும் இங்கே உட்கார்ந்து ஞானங்களை அவங்க பேசியிருக்காவிட்டால் இன்றைக்கி திருப்பூரில் உட்கார்ந்து உயர்ந்த ஞானங்களை நம்ம பேசுவோமா? அன்னல் உஜூதாத்தி திலாலுன் வகுல்லு ஷையின் தில்லுஹு பிகதரி முகாபலிஹி லிஷம்ஸ். சிருஷ்டியில் காயினாத் தில்லு என்று அழகாக சொல்கிறாங்க. ஜமா அலம் தர கைஃப மத்தல் லில்ல வலவு ஷா லஜஅலஹு சாக்கினன். ஆயிடுங்க ஆயிடுங்க. சிருஷ்டியில் லில்லுங்கிற அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தண்ணி விடுமா? சல்லு அலா நபி அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா. அலம் தர இலா ரப்பிக அலம் தர இலா ரப் கைஃப மத்தல் லில்ல. அல்லாஹ் எப்படி நிழலை நீட்டினான் என்று நீங்கள் பார்க்கவில்லையா? வலவு ஷாஅ லஜஅலஹு சாக்கினன். அல்லாஹ் நாடினால் அதை அப்படியே நிலைத்து நிற்கக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கியிருப்பான். ஆனால் அப்படி ஆக்கலை. அது முத்தஹர்ரிக்காக தான் இருக்குது. அது ஒரு நொடி கூட சுக்கூன் இல்லை அந்த நிழலுக்கு. சும்ம ஜஅல்ன ஷம்ஸ அலைஹி தலீலா. அதன் பின்பு அல்லாஹ் தஆலா அந்த நிழலுக்கு சூரியனை ஆதாரமாக ஆக்கினான். நிழலை காட்டக்கூடியது எதுங்க? சூரியன். சூரியன் நிழல் தெரியுமா? தெரியாது. இன்னும் அழகான உதாரணம் சொல்லியிருக்கான். என்ன பை, சினிமா தேட்டருக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க? கை தூக்குங்க. இப்போ இது மெதுவாக இப்போ நான் மட்டும்தானா 4 பேர் செஞ்சுக்கிறாங்களா? அது எனவே சினிமா தேட்டரில் போதா அப்போனா வேறு பிரம்மாண்டமான திரை, பின்னாடி ஒளிபரப்பக்கூடிய ப்ரொஜெக்டர் இருக்கும். இப்போ டிஜிட்டல் முறையில் ஒளிபரப்புகிறாங்க. அந்த காலத்துலலாம் ஃபில்ம் இருக்கும். அந்த ஃபில்முக்கு பின்னாடி 1000 வாட்ஸ் பல்ப் இருக்கும். மிக வெளிச்சமான பல்ப், ஸ்பார்க் பல்ப். அது ஸ்பார்க் பல்ப்னால் இந்த வெளிச்சம்லாம் பத்தாது. அந்த நெருப்பு சுடுவாங்கள்ல, இது நெருப்பு பற்ற வைக்கிறாங்களே வெல்டிங் பண்ணுறாங்க, அப்போ ஒரு வெளிச்சம் வரும் பாருங்கள், மின்னல் மாதிரி. அந்த மாதிரி
வெளிச்சம் ஜாஸ்தி தரக்கூடிய பல்ப். அந்த அவ்வளோ வெளிச்சம் வேணும். அந்த வெளிச்சம் இருந்தால் தான் இந்த ஃபில்மில் இருக்கக்கூடிய காட்சி திரையில் தெரியும். பல்ப் பிரச்சனை ஆயிரும், ஒன்றுமே தெரியாது. இந்த ஃபில்மில்மா இருக்கும். அந்த ஃபில்மை வெட்டி வெட்டி கூட நாங்கள் பச்சை விளாண்டுருப்போம், தெருவில் போட்டு இப்போ வாங்கி விளாண்டுருப்போம். ஒரு ஃபில்மில் பார்த்தா 2 பேர் சண்டை போட்டுக்கோங்க, ஒரு இவங்க கை ஓங்குற மாதிரி இங்கே இருக்கும். அதுக்கடுத்த ஃபில்மில் இப்படி, அதுக்கடுத்த ஃபில்மில் இப்படி இப்படி ஒரு 25 ஃபில்ம் ஒரு குத்துறதுக்குள்ளார 250 ஃபில்மு ஓடணும். இப்படி கையை மடக்கி ஓங்கி பாச்சாக்குன்னு குத்தலாம்னு வச்சுக்கோங்களேன், அது 250 ஃபில்மு ஓடணும். ஒரு நிமிஷத்துக்கு 250 ஃபில்மு ஓடும். அதை ஃபாஸ்ட்டாக ஓட்டுவானுங்க. இங்கேருந்து ஒரு ரீலேருந்து இன்னொரு ரீலுக்கு ஓடும் வச்சுக்கலாம். அப்படி ஓடும்போது அவன் கையை ஆட்டி குத்துற மாதிரி தெரியும். சரிங்களா? சரிம்மா, பல்ப் ஆஃப் ஆனால் என்ன ஆகும்? அந்த ஸ்க்ரீனில் தெரியுமா? இதுக்கு அப்போ என்ன செய்வாங்க, இந்த பக்கம் பல்ப் வச்சுருப்பாங்க. பல்புக்கு அடுத்து என்ன இருக்கும்? ஃபில்முக்கு அடுத்து என்ன இருக்கும்? லென்ஸ் இருக்கும். பெரிய அந்த இதை வந்து பெருசாக்கி தரக்கூடிய லென்ஸ் வச்சுருப்பாங்க. லென்ஸ், அந்த லென்ஸில் பட்டோன்னா லென்ஸ் பெருசாக்கி அப்படியே விரிவாக்கி கொடுக்கும். பார்த்தா திரையில் அப்படியே பெருசாக தெரியும். லென்ஸ் வந்து அந்த காட்சியை பெருசாக ஆக்கி கொடுக்கும். அவங்களா 2 லென்ஸுங்கிறாங்க, 2 லென்ஸாக ஒரு லென்ஸாக தெரியும். 2 லென்ஸுன்னு நினைக்கிறேன். வரைஞ்சவை 2 லென்ஸ் இருக்குன்றாங்க. அதை பெருசாக ஆக்கி கொடுக்கும். புரிஞ்சுங்களா? இப்போ இந்த லைட் ஆஃப் ஆனால் என்ன ஆகும் பை? எதுவுமே தெரியாது. ஃபில்ம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும், லென்ஸ் இருக்கும், திரை இருக்கும், ஒன்றுமே தெரியுமா? தெரியாது. அப்போ இந்த திரையில் இந்த பொருளை காட்டக்கூடியது எதுங்க? இந்த வெளிச்சம். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்களே, திரையில் பார்க்கக்கூடிய காட்சி இருக்கே, ஒரு ஆடு ஓடுதுன்னு வச்சுக்குவோம். இந்த ஆடு ஒரிஜினல் ஆடா இந்த திரையில் இருப்பதனுடைய நிழலா? அது இதனுடைய நிழல் தான், அது இதனுடைய காப்பி தான். அது திரும்ப அடுத்த படம் ஓடுவானுங்க, காலையில் 6 மணி காட்சி, அப்புறம் 9 மணி காட்சிக்கு மறுபடியும் தான் அந்த ஆடு மறுபடியும் ஓடும். ஃபில்மில் இருந்து அந்த ஆடு வெளியில் வந்துடல, அது எங்கே தான் இருக்குது? அசல்ல ஃபில்மில் இருக்குது. அது ஃபில்மை விட்டு வெளியே வரல, திரும்ப ஓடுது. 2வது ரீல் ஓடும்போது என்ன செய்யுங்க? அந்த ஆடு ஓடுது. இப்போ இந்த ஆடு தான் நிழல், சுடர். இந்த ஆடு இந்த வெளிச்சத்தை இந்த ஆடு மறைக்குது. மறைச்சோன்னா நிழல் தெரியுது. அது அப்போ நிழலை இந்த ஆட்டை காட்டக்கூடியது எது? வெளிச்சம். இந்த ஃபில்ம் ஓடுதுங்களே, ரீல் ஓடிக்கிட்டே இருக்கு, அது நின்றா என்ன ஆகும்? ஓடிட்டு இருக்க ஆடு நின்றும், அப்படி திரையில் இப்படி நிற்கும். ஆடு ஒத்து குத்துறான், அந்த ஃபில்ம் டிக்குன்னு அந்த கரண்ட் கட்ட, அந்த கனெக்ஷன் கட்டாயி ஃபில்ம் நின்றுச்சுன்னா இப்படி வந்து குத்துற இப்படி நிற்கும். திரையில் இப்படி காமிச்சிட்டே இருக்கும், குத்தாது. என்னப்பா அது? என்னப்பா குத்துமா? அசையாமல் நிற்கும். அடுத்த காட்சி வராது, சுக்கூனா நின்றும், அப்படியே முத்தஹர்ரிக்கா இருக்காது. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வலவு ஷா லஜலஹு சாக்கினன். இந்த ஒட்டுமொத்த காயினாத் இருக்கே, இது எல்லாமே சினிமாய யாருக்கா? என் எஜமானுடைய சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு பாய். ஏற்கனவே எடுத்து முடிச்ச படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஏற்கனவே எடுத்து முடிச்ச படம் யா ஆலம் கியா ஹே, சினிமாய யாரு ஹேன்ட்டான். என் நேசனின் சினிமா படம் ஓடிக்கிட்டு இருக்கு. தெரிஞ்சுங்களா? அல்லாஹ்வுடைய உஜூத் என்ற சூரியன் தான் இந்த நிழலை காட்டிக்கிட்டு இருக்கு. இங்கே ஃபில்மில் இருக்கக்கூடிய படம் வெளியே தெரியுது, நல்லா விளங்கிங்க. அங்கே இல்மில் இருக்கக்கூடிய காட்சி வெளியே தெரியுது. இங்கே ஃபில்மு, அங்கே இல்மு. சூரத்தோ ஷக்கல், அங்கேயும் அல்லாஹ் சூரத்தோ ஷக்கல் இருக்கு. அல்வானோ அஷ்காலோட இல்மில் இருந்துச்சு இல்லையா? அதை அல்லாஹ்வுடைய உஜூத் என்ற சூரியன் காட்டி கொண்டிருக்கிறது, எல்லாம் வெளியே தெரியுது. இதெல்லாம் நிழல்கள் தான். இது எல்லாமே வலவு ஷா, அல்லாஹ் நாடினால் லஜஅலஹு சாக்கினன், அசையாமல் அப்படியே வைத்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அப்படி வைக்கல. ஒவ்வொரு நொடியும் புது புது படம் காமிச்சிட்டு இருக்கான். குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான். ஒவ்வொரு நொடியும் புது புது படம் தான் அல்லாஹ் ஓடி காமிச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் நிப்பாட்டினா அப்படி நின்று போயிடும், அசையாமல் நின்றும்.
தூக்கின கை இறங்காது, திரும்பின தலை திரும்பாது, கால் தூக்கின கீழே வைக்காது, அப்படி நின்றும். ஆனால் அல்லாஹ் அப்படி வைக்கல. அந்த காட்சி முடிஞ்சு அடுத்த காட்சி வந்துருச்சு. நீ போன காட்சியில் இருந்த ரஹீம் பாய் இல்லை, இது வேற ரஹீம் பாய். இது வலவு ஷா லஜஅலஹு சாக்கின். ஜி சரிம்மா. இப்போ இந்த சாரை காயினாத் நிழல் அல்லாஹ்வுடைய வஜூத் தான் இதை காமிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ நாம் எதை பார்க்கணும்? நிழலை பார்த்து ஏமாந்துடாத. அந்த நிழலை எந்த ஒரிஜினலான அல்லாஹ்வுடைய வஜூத காமிச்சிக்கிட்டு இருக்கோ, எந்த ரப்பு தாலா காட்டுறானோ அதை நீ பாருங்கிறான் அல்லாஹ் தாலா. இது எல்லாம் நிழல். இந்த நிழலை காட்டுபவன் யாருங்க? ரப்பு தான்ப்பா அதை காட்டுறான். நம்ம ரப்பு தான் நிழலை காட்டுறோம். நிழலை பார்த்து கொண்டு வாழ்க்கையை ஓட்டிடாத. இந்த நிழலை எவன் காட்டுகிறானோ அந்த ரப்பின் பக்கம் நீ பார்வை செலுத்தி கொண்டு. அலம் தர, நீ பார்க்கவில்லையா? இலா ரப்பிக, உன் ரப்பின் பக்கம் நீ பார்க்கலையா? ஒரு ரப்ப நீ பார்க்கலையா? கைஃப மத்தல் இல்ல, எப்படி நிழலை அவன் நீட்டி இருக்கிறான் பார்க்கவில்லையா? நீட்டிக்கிட்டே இருக்கிறான். எதுக்காக வேண்டி? அப்பயாவது நீ பாரு, படம் ஓடிக்கிட்டே இருக்கு நிற்காம. எவனாவது ரப்ப பார்க்க மாட்டானா? அலம் தர இலா ரப்பிக்க, உன் ரப்பின் பக்கம் நீ பார்க்கவில்லையா? கைஃப மத்தல் இல்லை, நிழலை எப்படி அல்லாஹ் நீட்டினான் என்று பார்க்கவில்லையா? வலவு ஷா லஜஅலஹு சாக்கினன், அல்லாஹ் நினைத்தலை சுக்கூன் ஆயிருக்கா, நிப்பாட்டி இருக்கிறான். ஆனால் நிப்பாட்டல. தஜத்துதி அம்சால் படிக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. கொல்லையோமின் ஹோஃபி ஷான் படி ஓடிக்கிட்டே இருக்கு. இதுக்கு பேர் தஜத்துதி அம்சால். வளைஞ்சுங்களா? சும்மா ஜஅல்ன ஷம்ஸ அலைஹி தலீலா, பின்பு இந்த சூரியனை அதற்கு நாம் தலீலாக ஆக்கி வைத்தோம். உஜூது ஹக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான். உஜூது ஹக்கை அது காட்டக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி வைத்தான். பின்பு என்னங்க ஆகும்? காட்டிட்டு மறுபடியும் ஃபில்மு சுருத்திடும். இல்மிலிருந்து ஒரு நிமிஷம் காட்சி அளிக்கும், திரும்ப இல்முக்கு போயிடும். சும்மா கபல்னாஹு இலைனா கபலன் யசீரா, பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம பக்கம் இழுத்துக்கிட்டோம். அது ஒரு பக்கம் காட்டுறதா திரும்ப சுருட்டியாச்சு, அதை உள்ள வச்சாச்சு. அப்பா எவ்வளோ இருக்கும்! ஒவ்வொரு கடுகுக்கும் அல்லாஹ் சரித்திரம் வச்சுருக்கான். அல்லாஹ் எவ்வளோ ஃபில்ம் இருக்கும் பாருங்க. அது பிறந்தது கடுகு எங்கே பிறந்தது, எத்தனை வீட்டுக்கு எத்தனை கடைக்கு மாறிச்சு, கடைசியில் எங்கெங்கெல்லாம் போச்சு, எத்தனை சட்டியில் மாறிச்சு, கடைசியில் எப்படி வயிற்றுக்குள்ளே போச்சு, அந்த இறுதி முடிவு என்னாச்சு, எல்லாம் ஒரு ஃபில்ம் இருக்குது. கடுகுக்கு ஒரு ஃபில்ம். ஒவ்வொரு நொடி வாழ்க்கைக்கும் ஒரு ஃபில்ம் ஓடுது. ஒவ்வொரு முடிக்கும் ஒரு ஃபில்ம் இருக்குது. எப்போ உற்பத்தி ஆச்சு, எப்போ எத்தனை சென்டிமீட்டர் வளைஞ்சு, கடைசியில் எந்த ஷீப்பில் சிக்கி வெளியாகி சீக்கி சின்ன பின்னமாச்சு, எல்லாத்துக்கும் கதையே ஸ்டோரியே இருக்குது. யாரும் அதை வலாயு தூண அவர்கள் சூழ்ந்து அறிந்து கொள்ள முடியாது. அவனுடைய இல்மிலிருந்து ஒரு சின்ன வஸ்துவை கூட சூழ்ந்து அறிந்து கொள்ள முடியாது. ஒரு முடிக்கு அல்லாஹ் இடத்துல அவ்வளோ ஸ்டோரி இருக்கு. ஒரு முடி வந்து தலையில் 6 மாதம் இருந்திருக்குன்னு வச்சுங்க, 6 மாதத்துக்கு எத்தனை ஃபில்ம் ஓடி இருக்கு, அவ்வளோ ஸ்டோரி. ஒரு முடியை கூட ஒன்றால் சூழ்ந்து அறிந்து கொள்ள முடியாது. இப்போ நீ பார்க்குற அது சில காட்சிகள் பார்க்குற, சில ரீல்ஸ் தான் நீ பார்க்குற, சில ரீல்ஸ் தான் பார்க்குற பை, அது மொத்த ஸ்டோரி அல்லாட்டு இருக்கு. வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. அல்லாஹ் நாடனா 1-2 மட்டும் கண்ணு காட்டுறான், மற்றபடி மொத்தமாக அல்லாட்டு இருக்கு. இப்போ நீ என்ன செய்யணும்? இந்த ரீலில் நீ ரியலை பாருன்ட்டு அல்லாஹ். அலம் தர இலா ரப்பிக்க, ரப்ப நீ பார்க்கலையா? இப்போ இது ஒரு ரீல், இது ரியல் யாருன்னு பாரு, மௌலாவை பாரு. இது ஒரு சூரத். இந்த சூரத்தை எந்த எஜமா காமிச்சிட்டு இருக்கோ அவனை ஷுஹூது செய்ய பை. பாருங்க பை, பார்க்கறதுக்கு தான் படைச்சான் அல்லாஹ். துனியாவை படைச்சதே அவனை காட்டுவதற்கும் அவனை பார்ப்பதற்கு தான் படைச்சான் அல்லாஹ் தாலா. அவனை காட்டினான், அவனை பார்ப்பதற்கு தான் படைச்சான். பாருங்க, தெரிஞ்சுங்களா? அப்போ ஹக்கு தாலாவுடைய அவனுடைய ஷுஹூத், அவனுடைய உஜூது ஷுஹூதுடைய பாடம் விளங்கிய பின்பு அல்லாவை நீ பார்க்காம உனக்கு கஃப்லத்தில் உட்காந்து நல்லா கோச்சுக்கிறான். ஏன்னா எத்தனை பேருக்கு நான் வந்து காட்டவே இல்லை, உனக்கு நான் என் முகத்தை காட்டினேன், வஜுஹுல்லாவை காட்டுற பின்னாடி இதன் பக்கம் திரும்பாமல் வேற பக்கம் திரும்பினா வளர்ந்துங்களா? உண்மையில் ஆசை கொண்டு ஒரு பேரழகி எல்லாரும் அவளை முகத்தை பார்க்கணுன்னு ஏங்கினாங்க, எல்லாருக்கையும் மூடிக்கிட்டா. உண்மையில் அவள் ஆசை கொண்டு தன் முகத்தை திருப்பி காட்டினாள், தன் முகத்தை திறந்து காட்டினாள். நீ அந்த முகத்தை பக்கம் வேற பக்கம் பார்த்துட்டு திரும்ப மூடிக்குவா. இனி திறக்க மாட்டேன்டா அவங்ககிட்ட. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. இறைஞான பாடம் இருக்குங்களே அன்பர்களே, அது வந்து உயர்ந்த டாப் மோஸ்ட்
இறை ஞான பாடங்கள். அது ஷேகுமாரில் தான் நீங்கள் படிக்கணும். சும்மா கதை டெய்லி சொல்லலாம். சஹாபாக்கள் சரித்திரம், அவுலியாக்கள் சரித்திரம், கிதாப் எடுத்து பார்த்து பிதாயா வ நிஹாயா, தாரீக் இப்னு ஹுல்தூன், இப்னு சஅத் இருக்கும். அது ஓடிட்டே இருக்கும். 250 வருஷம் ஓட்டலாம். அவர் எழுதி வச்சுருக்காங்க. அல் பிதாயா வ நிஹாயா, துவக்கத்திலேருந்து முடிவு வரை அவ்வளோ எழுதி வச்சுருக்கிறாங்க. நிறைய கதை ஓடலாம். எனவே இறை ஞானம் பாடம் என்பது அல்லாஹ் தஆலா ஷேகுமார்கள் மூலமாக நம்ம கொடுக்கக்கூடிய பிச்சை. இதுதான் ஃபைஸி நாயகம் திருக்கலிமாவுடைய இலக்கங்களை ஞானங்களை சொல்லத்தான் ராவும் பகலும் பாடுபட்டார். இது தெரிந்த பின்பு நீ அலட்சியமாக இருந்தால் அல்லாஹ் கோபம் வரும். தெரியாமல் நீ போயிரு, பிரச்சனை இல்லை. அல்லாஹ் தஆலா இந்த ஞானங்களை கொடுத்துட்டான். இது தெரிந்து கொண்டால் உச்சகட்டமாக நீ அல்லாஹ் நெருங்கிடலாம். அதுக்கு பின்பு அலட்சியமாக இருந்தால் அல்லாஹ் ரொம்ப கோச்சிக்குவான். அல்லாஹ் தஆலா இன்றைக்கி அடுத்த ஒரு ஆயத்தை ஓதுனாங்க, வரைஞ்சிங்களா? ஹவாரியீன்கள்னா யார்? ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தோழர்கள். வரைஞ்சிங்களா போய்? சஹாபாக்கள்னு சொல்கிறோம்ல, யார? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தவர். அதனால் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்களுக்கு ஹவாரியீன். அல் ஹவாரியீன் அர்த்தம் என்ன பை? வண்ணான்கள்னு அர்த்தம். துணி துவைக்கிறவங்க. அவங்க எல்லாமே துணி துவைக்கிற வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களாம். எஜமா கூப்பிட்டு அத்தனையும் விட்டு வந்துட்டாங்க. எஜமா பின்னாடியே துணி துவைக்கிறவங்க தான் அவங்க எல்லோரும். ஒரு அர்த்தம் இப்படி வைக்கிறாங்க, ஒரு அர்த்தம் மக்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்தக்கூடியவர் அல் ஹவாரியின். அதனால அந்த பேர் வந்துச்சு. ஹவாரியன்கள் கேட்டாங்க அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து என்ன கேட்டாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டை இறக்கி கொடுக்க வேண்டும். இவங்கெல்லாம் அவுலியாக்கள். சஹாபாக்களுடைய அந்தஸ்து அவுலியாக்கள் அந்தஸ்து பெருசாக இல்லையா? இந்த உம்மத்துடைய சஹாபாக்களுடைய அந்தஸ்து இந்த உம்மத்தில் வரக்கூடிய எல்லா அவுலியாக்களோட பெரிய அந்தஸ்து. அதுமாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சஹாபாக்களுடைய அந்தஸ்து எப்படி, அந்த உம்மத்தில் வர மற்ற அவுலியாக்களோட பெரிய அந்தஸ்து தான். அப்போ அல்லாஹ்வுடைய நேசர்கள் தான். இவங்க கேட்குறாங்க, யா அல்லாஹ் ஒரு மாயிதா வானத்திலிருந்து உணவு தட்டை இறக்கி கொடு, உண்மையிலே யகீன் அதிகமாகும்னு கேட்டாங்க. இது கால் ஹவாரியூன, ஹவாரியின் கேட்டார்கள், யா ஈசா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா ஈசா இப்னு மரியம், ஹல் யஸ்ததீஉ ரப்புக அன் யுனஸ்ஸல அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். பௌஷாரா இருக்கணும் பை. உன்னுடைய ரப்பு பாரு. சஹாபாக்கள் நபியை பார்த்து கேட்டாங்க. அல்லாஹ் நம்ம சஹாபாக்கள் அப்படி எனக்காக கேட்டாங்களா? அப்படி ஜி, வானத்திலிருந்து எங்களுக்கு உணவை இறக்கி கொடுப்பதற்கு உன்னுடைய ரப்புக்கு சக்தி இருக்கிறதா? ஹல் யஸ்ததீஉ ரப்புக ஐ யுனஸ்ஸில அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமாய். வானத்திலிருந்து எங்களுக்கு உணவு தட்டை இறக்கி வைக்க உங்கள் ரப்புக்கு சக்தி இருக்கிறதா என்று அந்த சஹாபாக்கள் அவங்க நபியை பார்த்து கேட்டாங்க. என்றைக்கோ நம்ம சஹாபா கேட்டிருக்கிறாங்களா? இறஞ்சிங்களா? அல்லாஹ் அக்பர். இறக்கி வைக்க முடியுமா என்ன கேட்டாங்க சஹாபாக்கள். ஜி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு விருந்து சொன்னாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு யாரை சொன்னால் 2 பேர் உங்களுக்கு கூட வேணா, அபூபக்கர்னா உமர்னா கூப்பிட்டுங்க, 2 பேர் மட்டும் வாங்க. ஒரு குட்டி ஆடு, ஒரு 2 கிலோ கறி இருக்குது, சின்னதாக சமையல் பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் மாவு இருக்குது அப்படின்னு. அப்படியா அப்பா எல்லாருக்கும் சொல்லுப்பா, ஜாஃபர் இடத்துல விருந்தான் அப்படின்னு. அவங்க பசியோடு உட்காந்துருக்காங்க. மொத்தம் 1500 பேர் கிட்டத்தட்ட இருக்கிறாங்க. அவங்க வந்து கேட்கவா வேணும்? கிட்ட போய் மதியானத்தில் ஜாஃபர் விட்ட விருந்து எல்லாத்துக்கும் அப்படின்னு ஒரு விடாவை சொல்லிட்டு போகுது. இருந்துங்களா? 3 பேருக்கு விருந்து, 3 பேருக்கு சாப்பாடு. நான் ஒரு பாஷை சாப்பாடு எது பண்ண சாப்பாடாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? சாப்பாடு. 3 பேருக்கு சாப்பாடு, வீட்டில் அத்தனை பேருக்கும் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் இப்படி திருவா அவங்க இந்த மொத்தம் அந்த வெட்டினவங்க அத்தனை பேருக்குமே சொல்லிட்டாங்க. யார் அந்த போய் சொல்லிட்டாங்க, சஹாபாக்கள் அறிவிச்சிட்டாங்க எல்லாத்துக்குமே, 5 பேருக்கு சாப்பாடு எல்லாம் வந்துடுங்க அப்படி. எல்லாம் மொத்தம் வந்துடுச்சு, எல்லாம் வந்துங்க. ஜாஃபர் இதை ஓடுறாங்க பீவிட்ட, என்னம்மா இது கொஞ்சமாக இருக்குது எப்படின்னு. நீங்கள் எத்தனை பேருக்கு சொன்னீங்க? 3 பேருக்கு.
இப்போ மற்றவங்க சொன்னது யார் ரசூல் அவங்க பார்த்துக்கோங்க. நமக்கு நாம் சொன்னது 3 பேருக்கு 1500 பேருக்கு அழைப்பு கொடுத்து யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அவங்க வேலை, நம்ம வேலை கிடையாது இல்லைன்ட்டான். என்ன ஈமான் பார்த்தீங்களா? அன்சில் அலைனா அந்த பசியில் கூட இவங்க டெஸ்ட்டு பண்ணுறது கேட்குறாங்க நினச்சிங்களா? அவங்க பசியில் இருக்கும்போது சஹாபாக்கள் அல்லாஹ் தஆலா ஒரு வானத்துன்னு ஒரு ரொட்டி இறக்கக்கூடாது, அல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்பி ஈசா நம்பிக்கலாம் இறக்குனா யாரை சொல்லலாம், நீங்கள் எல்லாரும் சொன்னால் இறக்கி வைப்பானு கேட்கவே இல்லை. சஹாபாக்கள் உயர்வு பாரு. கல் கட்டிக்கிட்டாங்க. யாரை சொல்ல கல் கட்டியிருக்கிறேன் யாரை சொல்லலான்னு திறந்து காட்டினாங்க. பெருமாள் தங்களை வைத்துக்க 2 கல் கட்டியிருக்கிறாங்க. அப்போ கூட யாரை சொல்லலாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா வானத்துலேருந்து ஒரு தட்டு அப்படியே கோழியும் குருமாவும் அந்த ஒரு வெட்டிட்டு அப்புறம் நிம்மதியாக வேலை பார்க்கலாமு சொல்லவே. ஏன்னா சஹாபாக்கு தெரியும் சாப்பிட்றதுல உள்ள இன்பத்தை விட அல்லாஹ்வுக்காக பட்டினியில் ஒரு இன்பம் இருக்குது. எஜமானுக்காக கல்லை கட்டியிருக்கோமே அதில் ஒரு இன்பம் இருக்குது. நம்ம ரவுண்டு கட்டி சாப்பிட்றோமே விளைஞ்சுங்களா, அதை விட எஜமானுக்காக பட்டினி கிடப்பதில் ஒரு தனி இன்பம் இருக்கிறது. அந்த இன்பம் அவங்களுக்கு தான் தெரியும், சஹாபாக்கு தான் தெரியும் விளைஞ்சுங்களா. அந்த இன்பத்தை அனுபவிச்சவங்க தான் சஹாபாக்கு. வா வா என்ன பை जो गम में मसरत में அது என்ன வார்த்தை வர மாட்டேங்குது. गम में मसरत में எனக்கு இன்பம் கிடைக்க வேண்டுமே என்ற கவலையிலேயே தன் வாழ்க்கையில் ஓட்டக்கூடிய மனுஷனே இவன் படிக்கிறாங்க. ओ जाहिल भी किया जाने जो गम की मसरत है. காமில் ஹைதராபாதி பாட்டு வர மாட்டேங்கிறாங்க. எனக்கு வாழ்க்கையில் இன்பம் கிடைக்க வேண்டும், சந்தோஷம் கிடைக்க வேண்டுமே, சந்தோஷத்தை அடைய வேண்டுமே என்ற கவலையிலேயே என்ற சிரமத்திலேயே வாழ்க்கையை ஓட்டக்கூடிய அந்த துக்கத்திலேயே அந்த கஷ்டத்திலேயே வாழ்க்கையை ஓட்டக்கூடான். வாழ்க்கை நோக்கம் என்னங்க, நான் இதெல்லாம் ஆசை வச்சேன் கிடைக்கலங்கிற கவலையாக இருக்குங்க சொல்கிறானா இல்லையா? இப்போ இன்பம் கிடைக்க வேண்டும் என்ற கவலையில் வாழ்க்கையை ஓட்டக்கூடிய மனிதனே அந்த கவலையில் கிடைக்கக்கூடிய இன்பத்தில் உனக்கு அனுபவிச்சிருக்க என்னைக்காச்சும் நீங்கள் அந்த கவலையில் சிரமத்தில் ஒரு இன்பம் இருக்குது அது உனக்கு தெரிஞ்சிருக்கா என்னைக்காச்சும் கேட்டான் அஞ்சுங்களா. அப்போ எஜமா சொன்னாங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா? அவங்க சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கோங்க. சஹாபா கூட தகுந்த ஒப்பிட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட நான். சரி அங்கே வாங்க செய்தி வேற எங்கேயே போகுது. இப்போ ஹவாரியின்னு என்ன சொன்னாங்க பை? உங்கள் ரப்புக்கு சக்தி இருக்கிறதா? உங்கள் ரப்பு எங்கள் ரப்புக்கு ஹல் எஸ்ஸதி ரப்புனான்னு சொன்ன அல்லாஹ் தஆலா சந்தோஷப்பட்டிருப்பான். ஹல் எஸ்ஸதி ரப்புக்க உங்கள் ரப்புக்கு ஜி ஹல் எஸ்ஸதி ரப்புனா ஹல் எஸ்ஸதி எங்கள் ரப்புக்குன்னு சொல்ல பாருங்க பிரிச்சுட்டாங்க. மேரா ரப்புன்னு ஒரு சந்தோஷம் வருது. ஏன் ரப்பு மேரா மௌலா அல்லாஹ் அல்லாஹ் கலிம் சொல்றாங்க ஜி மேரா மௌலா மேரா மௌலா ஏன் ரப்புன்னு சொல்லுவாங்க ஜமா பார்த்தால் மேரா மௌலா ஏன் ரப்பு ரப்பி அல்லாஹு அல்லாஹு ரப்பி அல்லாஹ் ஏன் ரப்பா இருக்கிறான் வேற என்ன கவலை? அல்லாஹு ரப்பி. கவலை தோய்ந்த நேரத்தில் எல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக் பி ஷையா அல்லாஹு ரப்பி லா உஷ்ரிக் பி ஷையான்னு சொல்லுவாங்க. அப்படின்னு கேட்டாங்களா? நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட் நல்லா கவனிக்கணும். நீங்கள் எதுக்கு சொல்ல வர்றேன்னு கவனிங்க. உங்கள் ரப்புக்கு எங்களுக்கு உணவு கொடுக்க சக்தி இருக்கிறதா என்று கேட்டார்கள். ஹல் யஸ்ததி ரப்புக்கு அன் துனஸ்ஸில அலைனா மாயிதத்தம் மினஸ் ஸமாயி சொன்னாங்கல்ல. உடனே கால இத்தகுல்லா அல்லாஹ் பயந்துங்க இன் குன்தும் முஃமினீன். என்ன வார்த்தை பேசுகிறீங்க நீங்கள்? உன்னை ரப்புக்கேன்னு சொன்னது அவமரியாதை ஜி. ஹல் யஸ்ததி ரப்புக்கு யா ஈசபுன்னு மரியமே வேற மரியமுடைய மகன் ஈசாவே யா ரசூலுல்லாஹ் இல்லை யா நபி எல்லாம் இல்லை. என்னைக்காவது யா முஹம்மது சஹாபா கூப்பிட்டுருப்பாங்களா? யா ஈசபுன்னு மரியம் ஜி. ஹல் யஸ்ததி ரப்புக்க ஐ யுனஸில அலைனா மாயிதத்தம் மினஸ் ஸமா வானத்திலிருந்து உணவு ஏற்கனவே சக்தி உங்கள் ரப்புக்கு இருக்குதா? என்ன வார்த்தை பேசுகிறீங்க நீங்கள் எல்லாம் மும்மின்களா? மும்மின்கள் இருந்தால் அல்லாஹ் பயந்து பேசுங்க என்று சொன்னார்கள். யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். காலு
அப்போ அவங்க சொன்னாங்க, அப்படிலாம் ஈமானில் எந்த கோளாறும் இல்லை, உறுதியாக அல்லாஹ்னால முடியும், நாங்கள் நம்புகிறோம், அல்லாஹ் நினச்சா நிச்சயமாக செய்ய முடியும். காலு நுரீது அன் நக்குல மின்ஹா. இப்போ எதுக்காக கிடறோம், நோக்கம் என்னன்னு கேட்டால் சாப்பிட்றதுக்கு. தத்துவ இன்னும் குலூபுனா, எங்கள் உள்ளங்கள் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி சொன்னாங்க. இப்ராஹிம் சொன்னாங்க இல்லையா, கால அவலம் தூமின் கால பலா பலாக்கின் எத்தும இன்ன கல்வி. அப்போ நேரடியாக பார்த்தா இது வரைக்கும் இல்முல் யக்கீனாக இருக்குது எங்களுக்கு. இப்போ எங்களுக்கு ஐனுல் யக்கீனாக கண் முன்னால் பார்த்து விட்டால் இன்னும் யக்கீன் கூடிரும்ல. அறிந்து கொண்டிருந்த ஒன்றை முன்னால் பார்த்து விட்டால் யக்கீன் கூடிருமா இல்லையா? அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுறோம் இப்போ நாங்கள். அது தத்துவம் இன்னும் குலூபுனா. அப்புறம் நலமு அன்கது சதக்தனா, இது வரைக்கும் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான் என்று உங்களை உண்மைப்படுத்துவதற்கும் எங்களுக்கு காரணமாக போயிடும். மூணாவது நோக்கம். நாலாவது நோக்கம் வனக்கூன அலையா மின ஷாஹிதீன், அல்லாஹ் இத்தனைக்கும் சக்தி பெற்றவன் தான் என்று மற்றவர்கள்ட்ட போய் நாங்கள் சொல்கிறதுக்கும் ஒரு காரணமாக போயிடும். 4 காரணம் முன்னாடி வச்சாங்க. ஃபஸ்ட்டு காரணம் டேஸ்ட்டாக சாப்பிட்லான்னு. முதல் காரணம் கொஞ்சம் வானத்துன்னு அல்லாத்துல சொர்க்கத்தில் ஒன்றும் அமைச்சு வச்சா திங்க கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. இதே புளிச்சு போன மாங்காய், புளிச்சு போன இதே மொச்சக்கொட்டை, வெண்டைக்காய், பாவக்காய் திண்டு திண்டு சளிச்சு போச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லான்னு. ஃபஸ்ட்டு நோக்கம் என்னங்க, சாப்பிட்றது நோக்கம், சாப்பாடு தான் நோக்கமே. 2வது நோக்கம் கல்பில் ஒரு இத்துமைதான் வர்றதுக்காண்டி. 3வது நோக்கம் உங்கள் மீது இன்னும் கொஞ்சம் முகப்பத்து கூடும், ஒரு உறுதி கூடும், அதுக்காக வேண்டி. 4வது நோக்கம் இது மற்றவங்களுக்கு நம்ம சொல்லுவோம், பார்த்துங்க அல்லாட்ட கேட்டோம் அல்லாஹ் கொடுத்தானே, அதுக்காக வேண்டி என்று அவர்கள் சொன்னார்கள். கால ஈசபுனு மரியம், சரி அப்படியா, அப்போ கேட்குறேன் அல்லாட்ட. கால ஈசபுனு மரியம் அல்லாஹும்ம ரப்பனா அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமாய், யா அல்லாஹ் வானத்திலிருந்து உணவை நீ இறக்குவாயாக. யார் கேட்டா? ஒரு ரிவாயத்தில் கூட ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளை வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இப்போ கேட்டாங்க, எத்தனை மோஜிசாக்கள் வருது இல்லை, அல்லாஹ் கேட்டாங்கன்னு வரவே இல்லை. அந்த ரொட்டி அப்படியே வைங்க, இந்த சால்னம் அப்படியே வைங்கன்னாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரொட்டி எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு, சால்னம் எடுக்க வருது கறியோட. அடுத்தது ஒரு ஆடு, வந்தது 100 ஆடு வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்பா பெருமானார் சுஹூத் செஞ்சுட்டாங்க, யாரெல்லாம் உஜூத் இருக்குது, உஜூத் இருக்குது. ரொட்டி விட்டு சூரத் தான் இப்போ தேவை எங்களுக்கு, உஜூத் தான் இருக்குதானே செய்யுது. இப்போ சூரத்து சேர்ந்தா உஜூத்தில் ரொட்டி காட்சி அளிக்கும். அப்போ ரப்பே இந்த சூரத்தில் பறக்க செய்கின்றாங்க, அது பாடுக்கு எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. உஜூத் இருக்கு தானே செய்யுது, உஜூதும் சூரத்தும் சேர்ந்ததானமும் மஸ்து ஜாஹில வரும். சுஹூத் செஞ்சுட்டாங்க, எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு. யாரெல்லாம் எங்களுக்கு ரொட்டியை கொடுன்னு கேட்கலாம் இல்லை, ஒரே ஷுஹூத் தான், எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு. சால்னால ஷுஹூத் செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வந்துக்கிட்டே இருக்கு, எடுக்க சால்னா வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க அல்லாட்ட, யா அல்லாஹ் இந்த மாதிரி கேட்குறாங்க, சாப்பாடு வேணுண்டு, நீ இறக்கி வை அல்லாஹ். அன்சில் அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமாய் தக்கூனு லனா ஈதன் லி அவ்வலினா வ ஆஹிரினா வ ஆயத்தம் மின்க வர்ஸுக்னா வ அன்த கைருர் ராஸிகீன் சொன்னாங்கல்ல. உடனே அல்லாஹ் தஆலா சாப்பாடு இறக்கி வச்சான்னு வரல, இப்போ தான் விஷயம் வருது. அப்போ அல்லாஹ் சொன்னான், காலல்லாஹு இன்னி முனஸ்ஸிலுஹா அலைக்கும், நான் இறக்கி வச்சிட்றேன். இது கேட்டாங்க, இல்முல் யகீனை தாண்டி ஐனுல் யகீன் வேணும்னு கேட்டாங்களே. யகீன் கூடிக்கிச்சு, இர்ஃபான் கொஞ்சம் கூடிருச்சு இல்லையா. இர்ஃபான் கூடிய பின்னால் திரும்ப அவங்க அதன் பக்கம் அலட்சியம் செய்தால் மற்றவர்களை விட தண்டனை கூட ஒரு விளங்கும். இல்முல் யகீனில் உள்ளவனுக்கு தண்டனை கம்மி, ஐனுல் யகீனில் வந்துட்டால் தண்டனை கூட. ஹக்குல் யகீனில் வந்தால் இன்பமும் 2 மடங்கு, தண்டனையும் 2 மடங்கு. பை யகீன் அதிகரிக்க இன்பமும் 2 மடங்கு இருக்கும், ஆபத்தும் 2 மடங்கு இருக்கும், சந்தோஷமும் 2 மடங்கு இருக்கும். அல்லாஹ் சொன்னா ஃபமை யக்ஃபுர் பஅது மின்கும், இதற்கு பின்னால் உங்களை யாரும் மறுத்தால் ஃபஇன்னி உஅذிபுஹு, அவர்களை கடுமையாக தண்டிப்பேன். எந்த அளவுக்கு? அதாபன் லா உஅذிபுஹு அஹதம் மினல் ஆலமீன், அகில உலகத்தில் யாரையுமே தண்டிக்க மாட்டேன், அந்த மாதிரி தண்டிப்பேன். விலங்கின பின்னாடி எப்படி மறுத்த நீ? இவ்வளவு கேட்ட கொடுத்த ஆதாரங்களும் காட்டியாச்சு, அதுக்கு பின்னாடி நீ குஃப்ர் செஞ்சால் பயங்கர தண்டனை வரும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொன்னான். நடுநடுங்கி இப்போ வேணாம்னு சொல்லியிருக்கணும். அவங்க கேட்டாங்க, முடிஞ்சு போச்சு. விளைஞ்சிங்களா? இல்முல் யக்கீனாவே இருந்தான். இப்போ சாதாரண அவாமுன்னாசு தொழுகிறா, வழங்க வழிபாடு செய்கிறாரு, குற்றம் குறைகள் செய்கிறாரு, போ விளைஞ்சிங்களா? சில வார்த்தைகள் பேசினார்,
பால் குடிச்சேன்னா வயிற்று கலக்குது, ஒத்துக்கல, பேதி ஆயிடுச்சு அப்படின்னாரு. அப்போ நஃபாதர் எங்கே செஞ்சார்? பாலிமை. எல்லாத்தால பிடிக்க மாட்டான், உடுப்பா ஒரு அந்தஸ்துக்கு அது போதும். ஜுனைது நாயகம் ஒரு நாள் பால் குடித்தாங்க, பக்தாதி ரஸியல்லாஹு தஆலா. 2-3 தடவை டிசென்ட்ரி ஆயிடுச்சு, பேதி ஆயிடுச்சு. தாலிம் வந்து உக்காந்தாங்க, இஷாவில் சொன்னாங்க, நைட்டு காலையில் கொஞ்சம் பால் குடித்தேன்பா, அதுலேருந்து அந்த பால் குடித்ததுனால ஒரு 2-3 தடவை டிசென்ட்ரி ஆயிடுச்சு, பேதி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. தாலிம் முடிஞ்சு இஷா தொழுதாங்க, படுத்துட்டாங்க. கனவுல மஹ்ஷர் அல்லாஹ் முன்னாடி, ஜுனைத் எனக்காக என்ன கொண்டு வந்தாய்? தௌஹீது கொண்டு வந்தேன் அல்லாஹ் அப்படின்னு. பால் குடிச்சே அது என்னாச்சு? யா அல்லாஹ் தௌஹீதை உண்மைக்கு. தௌஹீதா? பால் குடிச்ச ராத்திரி மறந்தியா நீ அப்படின்னு கேட்டு நடுநடுங்கி போட்டாங்க அல்லாஹ் முன்னாடி. எழுந்திரிச்சு அழுது கதறி தௌபா செஞ்சாங்க. ஏன்னா நஃபஅ பாலுக்கு சொந்தப்படுத்திட்டாங்க. பாலை குடித்தேன், ஆகவே எனக்கு டிசென்ட்ரி ஆயிடுச்சு, பாலை குடித்ததுனால எனக்கு வயிற்று கோளாறு உண்டானது, அது பாலின் பக்கம் சேர்த்த நீ. இப்போ இது என்ன நாம் பயன்படுத்த வார்த்தை தானே ஜி? சொல்கிறோமா இல்லையா? வை காலையில் கொலா போட்டு சாப்பிட்டேன்னா அதுலேருந்து வயிறு வேறு மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மனுஷன் படுபாவி மனுஷன் வந்து பிரியாணி கொடுத்தா ஒரே உரப்பு ஜி. அடேங்கப்பா, அப்போ ஆரம்பித்த வயிற்று வலி நிற்கவே இல்லை. சொல்கிறோமே, நம்ம சாதாரணமாக ஒருத்தருக்கு இந்த வஸ்துவின் பக்கம் நஃபாதரை சேர்த்துறோமா இல்லையா? நம்மளே பிடிக்கல பாருங்கள். ஜுனைது நாயத்தை பிடிச்சிட்டான். ஏன் இவ்வளவு அறிந்து விளங்கி லா இலாஹ இல்லல்லாஹ்ல ஊறி போன பின்னாடி எப்படி செய்ய நாஃபிலார் ஆகணும் நீ? பிடிச்சாம பாருங்க அல்லாஹ் தஆலா. அப்போ இல்முல் யகீனில் உள்ளவங்களை விட ஐனுல் யகீனுக்கு வந்துட்டா இன்பமும் கூட, ஷுஹூத இன்பங்கள் அதிகமாக இருக்கும், பிடிச்சா புடியும் கூட தான். ஹக்குல் யகீனுக்கு போயிட்டாங்க. காணும் பொருள் யாவிலுமே கர்த்தன் தோற்றமே, அதை காண்பதுந்த நருள் தயவே சையிதே நூரி. பேரின்பத்திலும் பேரின்பம் தான். ஆனால் அங்கே நீ ஒரு சின்ன சருகுன்னு புடி ரொம்ப பெருசாக இருக்கும். பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குற பை வண்டி வந்து 10 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. 10 கிலோமீட்டர் ஃபாஸ்ட். அப்படியே தூக்கத்தில் டபக்குன்னு திருப்பிட்டார், கொஞ்சம் வளைஞ்சிட்டார். அப்படியே சரியாக தூங்கிட்டு ஸ்டேரிங்கை பிடிச்சி கொஞ்சம் வளைஞ்சிட்டார். 10 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் டக்குன்னு முடிச்சிட்டார். 2 நிமிஷத்தில் வெளிச்சிக்கிட்டார். இப்போ எங்கே போவார்? என்ன ஆகும்? ரோட்டு ஓரத்தில் போயிருக்கோம், அவ்வளோதான். வேறு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா? அவ்வளோதான். ஆபத்து கம்மி, வேகமும் கம்மி, மெதுவாக தான் போய் சேர முடியும் ஊருக்கு. ஆபத்தும் கம்மி. மணிக்கு 50 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் போய்ட்டுருக்காரு. இப்போ ஒரு நொடி மூடி திருப்பிட்டார். போய் பக்கத்தில் போய் வந்து எங்கேயாவது ஒரு கம்பத்தில் போய் இடிச்சிடும், இல்லை சவுத்தில் போய் இடிச்சிடும். 50-60 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்காரு. என்ன பை 700 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் விமானம் பறந்துக்கிட்டு இருக்குது. அப்போ தூங்கி டபக்குன்னு திருப்பிட்டான். சிந்திய அப்படியே சின்ன பின்னமாயிராது வண்டி. ஒரு நொடி திறன் என்னதுக்கு ஆகும்? எத்தனை பல்ட்டி அடிக்கும்? எவனா பிழைக்க முடியுமா? காரை 250 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் பறக்கிறான். 200 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் வெளிநாட்டில் போகும், இங்கே போக, நம்ம ஊரில் போக முடியாது. நம்ம ரோடே அப்படி தான் டர்ன்னு இருக்குது. நினைச்சிங்களா? 200 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டில் என்னத்துக்கு ஆகுறது? டயர்டாக அப்போ தான் மிஞ்சுங்க, 4 டயர் தான் போகும் கடைசியில், எல்லாம் பறந்துடும். 200 கிலோமீட்டர் டப்புன்னு ஒரு நொடி திருப்பினாலும் வண்டி எங்கேயோ போய் மோதிடும். 4 புரண்டுருமா இல்லையா? அப்போ நம்ம அல்லாஹ்வின் பக்கம் வேகமாக போயிட்டுருக்கோம், இல்மு ஞானங்களை கொண்டு நெருங்குறோம். அப்படிங்கும்போது ஆபத்தும் கூட தான். நல்லா விளங்கிங்க. விளங்குச்சபை. மற்ற அவாமுன் நாசுரி சட்டம் வேறு, அறிஞருடைய சட்டம் வேறு. இது நான் சொல்ல குர்ஆன் தான் சொல்லுது. இது யாரை சொல்கிறான்? அல்லாஹ் சஹாபாக்களை சொல்கிறான். ஈசா நபியுடைய சஹாபாக்களை கேட்டீங்க, கொடுத்துட்றேன். இதுக்கு பின்னாடி உங்களை எதுவும் தவறு நிகழ்ந்தால், அல்லாஹ்வை மறுத்தால், உலகத்தில் யாரையுமே தண்டிக்க மாட்டேன், அந்த மாதிரி தண்டனை உங்களுக்கு கிடைக்கும். யா நிசா நபி, நபிமார், நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களே, மற்ற உலகத்துடைய பொம்பளை மாதிரி நீங்கள் கிடையாது. ரசூலுல்லாஹுடைய வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் மடியில் பெருமானார் தலை வைத்துட்டு இருக்கும்போது வஹி வருது. வஹியை நீங்கள் பார்க்குறீங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ் கண்ணில் பார்க்குறீங்க. 1000 மோஜிசா டெய்லி பார்க்குறீங்க. பெருமாள் எந்திரிச்சா மோஜிசா, உட்கார்ந்தா மோஜிசா, படுத்தா மோஜிசா, நடந்தா மோஜிசா, பேசினா மோஜிசா பார்க்குறீங்க. நீங்கள் நன்மை செய்தால் 2 மடங்கு, உங்களுக்கு குற்றம் நிகழ்ந்தால் தண்டனை 2 மடங்குன்ட்டால். அது
வருங்க. யா நிசா நபி லஸ்துன்னக அஹதிம் மினன் நிசாய், நீங்கள் மற்றவர்களைப் போல அல்ல, உலகத்தின் மற்ற பெண்களைப் போல அல்ல நீங்கள். ஜி முன்னாடியா யா நிசா நபி பை நன்மை செஞ்சு எத்தனை மடங்கு கிடைக்கும் உங்களுக்கு? அப்போ நீங்கள் அல்லாஹ் தஆலா ஷுஹூத் இல்லாமல் தொழுதா ஒரு மடங்கு நன்மைன்னா, ஷுஹூதோடு தொழுதால் பல மடங்கு நன்மை கிடைக்கும் உனக்கு. இன்பமும் கூட தான், அந்தஸ்தும் கூட தான். அப்போ அவாமுன்னாஸ் தவறு செய்வதற்கு நீ ஹக்கை விளங்கி நீ தவறு செஞ்சால் தண்டனையும் 2 மடங்கு. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். பாருங்க, யா நிசா நபி மை எத்தி மின்குன் நபி ஃபாஹிஷத்தின் முபையினா, உங்களை யாரும் தவறு இழைத்தால் யுதாஃபு லஹல் அஸாபு லிஃபைன், உங்களுக்கு தண்டனையும் 2 மடங்கு கிடைக்கும். வமை யக்னுது மின்குன் லில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உங்களை யார் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ வ தஅமலு சாலிஹன் நூத்திஹா அஜ்ரஹா மர்ரத்தைன், உங்களுக்கு கூலி 2 மடங்கு கிடைக்கும். பை கூலி 2 மடங்கு, தண்டனை 2 மடங்கு. பாருங்க மௌலாட்ட பாருங்க. அதான் சஹாபாக்களுக்கு சொல்கிறான், ஈசா நபியுடைய சஹாபாக்களுக்கு, நீங்கள் அங்கே மாதிரி இல்லை, உஷாராக இருந்துங்க. இவ்வளவு நெருக்கமாக பார்க்குறீங்க, அப்புறம் என்ன பை இப்படி ஹதீஸ்ல நமக்கும் பெருமாள் சொல்லியிருக்கிறாங்க. பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னோட அருமை சஹாபாக்களே, என் கூட இருக்கிறீங்க, வஹி வர்றதை பார்க்குறீங்க, ஜிப்ரீல கண்ணில் பார்க்குறீங்க. முஹம்மது ஜிப்ரீல பார்த்தாங்களா எல்லாரும்? ஹதீஸை ஹசானில் ஜிப்ரீல கண்ணில் பார்த்தாங்க சஹாபாக்கெல்லாம், கண்ணில் பார்க்குறீங்க. 1000 மொய்ஸா பார்க்குறீங்க, நடந்தால் மேகம் கொடை போடுறதை பார்க்குறீங்க, எல்லாம் கண்ணில் பார்க்குறீங்க. உங்களில் யாரும் மார்க்கத்தில் 10ல் 1 பங்கை விட்டாலும் அல்லாஹ் பிடிப்பான். 10ல் 9 செஞ்சுட்டாங்க, 1 மட்டும் குறை வச்சா நல்லா பிடிப்பான். ஆனால் ஒரு கூட்டம் வரும் கியாமத்து நாளில், என்னை பார்த்துருக்கவே மாட்டாங்க கியாமத்துக்கு குறிப்பிட நம்மளை மாதிரி. ஆனால் என்னுடைய காதலர்களாக இருப்பாங்க, என் பேரை கேட்ட கைஃபி தாவாங்க. इधर भी एक नजर मौला मुहम्मदुर रसूलुल्लाह, इधर भी एक नजर मौला मुहम्मदुर रसूल. எங்கனே ஒரு பார்வை பாருங்க யா ரசூலல்லாஹ். खुदा को देखना चाहे तो कोई हम ये कहते हैं वो देखे आपका जलवा मुहम्मदुर रसूलुल्लाह, वो देखे आपका जलवा मुहम्मदुर रसूलुल्लाह. तिरमिज़ी शरीफுடைய ஹதீஸ். ஹஜரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார், இன்னக்கும் ஃபீ ஸமானின், நீங்கள் ஒரு காலத்தில் இருக்கிறீர்கள், மன் தரக மின்கும் உஷ்ரமா உமிர பிஹி, உங்களுக்கு ஏவப்பட்டதில் 10ல் 1 நீங்கள் விட்டாலும் ஹலக்க அழிந்து போய்வார்கள். சும்மையத்தி ஸமானும், பின்பு ஒரு காலம் வரும் நம்மளை மாதிரி. நம்மளை சொல்கிறாங்க எவ்வளோ இறக்க பாருங்க ரசூலுல்லாஹி பாருங்க. மன் அமில மின்கும் பி உஷ்ரிமா உமிர பிஹி, நான் அவர்களுக்கு ஏவப்பட்டதில் 10ல் 1 பங்கை அவர்கள் செய்தாலும் நஜா வெற்றி பெற்று விடுவார். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அவங்க 10ல் 1 விட்டா பிடிச்சுக்குவான், 10ல் 9 செஞ்சுட்டாங்க பாய், 1 குறைச்சல. ஏன் விட்டீங்க 1? ஏன்னா சஹாபாக்கள் அல்ல நீங்களா, ரசூலுல்லாஹ் பார்த்தவங்க தாங்க நீங்கள், எப்படி 1 விட்டீங்க நீங்கள்? நாம் 10ல் 9 விட்டாச்சு, அந்த 1ஐயாவது உருப்படியே செய்யண்டா, அந்த 1ஐயாவது செஞ்சுட்டியா போ, ஏதோ ரசூலுல்லாஹ் மாதிரி ஆக்டிங் பண்ணப்போ அல்லாஹ் அக்பர் இஷா தபீர் கட்டியாச்சு. கட்டணத்தோடு தான் கல்பு போய் உலகமே மேய்ஞ்சு, நேற்று பார்த்த சினிமாவில் வந்த நடிகை, முந்தா நேற்று பார்த்த சினிமாவில் வந்த நடிகை, பை எல்லாம் மனசில் ஒரு ஓட்டம் ஓடி சலாம் அலைக்கும், அதுக்குள்ளே சலாம் கொடுத்துரு தென்றது தெரியல. ரொம்ப பேருக்கு இமாம் தடுமாறி 3 ரகத்தில் தெரிய மாட்டேங்குது, தெரியுது 3 மாதிரி தெரியுது, ரொம்ப நேரம் ஓதிட்டுருக்காரு அவர் பாட்டுக்கு. சொல்லலாம் தான், மற்றவங்களும் பார்த்துக்கோ என்ன சொல்கிறேன், ஏன்னா சும்மா இருக்கானு கம்முக்கம்மா, நாமளும் கொஞ்சம் கம்முக்கம்மா இருப்போம், யாரும் சொன்னால் ஒத்து ஊற்றலாம் அப்படின்னு தொழுது முடிச்சு திரும்ப கேட்டு 3 என்ன அப்போனா 3 மாதிரி தான் தெரியுது எனக்கும். ஒரு 4-5 பேர் 3, ஆமாங்க 3 தாங்க. ஏன் நீ சொல்லலை, எங்கெங்கே தக்பீர் கட்ட ஒன்று தான் நாங்கள் அப்படியே ஊர் சுற்ற போயாச்சுங்களே, இந்த 3 எப்படி சொல்கிறீங்க? ரொம்ப நேரம் தொலை வச்சுருக்காரு ஒரு பாட்டுக்கு தெரிஞ்சுங்களா.
எப்பயும் இது 3 நிமிஷம் 6 நிமிஷம் முடிக்க வேண்டியது, அவர் 10 நிமிஷம் தொலைச்சிருக்காரு, பாட்டு தொலைச்சிட்டே போயிட்டே இருக்காரா. டைம் பார்த்து ரொம்ப நேரம் பெருச்சு தான் 3ன்னு நானும் அவருக்கு கெஸ் பண்ணேன்னு சொல்லலான்னு பார்த்தாலும் இடிக்குது எனக்கு. மற்றவங்களாம் பார்க்குறேன் எல்லோரும் ஆமாம் ஆமாம், ஒரு 5-6 தலை ஆடுனா இவரு வேமா ஆமாம் தலை ஆடுது, அது வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏன் தக்பீர் கட்டணும் போயிடுச்சு. இதெல்லாம் ஒரு தொழுகையா? யாரெல்லாம் ரசூலில் தக்பீர் கட்டுற மாதிரி கட்டணும், பெருமான குனிஞ்ச மாதிரி குனிஞ்சோம், ரசூலில் நிமிந்த மாதிரி நிமிந்தோம், ரசூலில் சலாம் கொடுத்த மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் கொடுத்தாச்சு. ஏதோ 1-2 ஒத்து இருந்துச்சு, இல்லை 10க்கு 1 சரிப்போம். ஜாரே போ விட்டுறாங்களா அதெல்லாம் சும்மா. இப்போ திருமதி ஷெரீஃப் சரியான ஹதீஸ் இது. ஒரு காலம் வரும் நீங்கள் 10ல் 1 செய்தாலும் வெற்றி பெற்று விடுவீர்கள். இன்னக்கும் ஃபீ ஸமானின் வா 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 வா. இது அபூதாவுதுலையும் வருது ஹதீஸ், நஸஈலையும் வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்திருக்கிறார்கள். பழஞ்சவை என்ன சொன்னாங்க? இன்னக்கும் ஃபீ ஸமானின் மன் தரக்க மின்கும் உஷ்ரமா உமிர பிஹி ஹலக சும்ம யதி ஸமானு மன் அமில மின்கும் பி உஷ்ரிமா உமிர பிஹி நஜா. 10ல் 1 செய்தாலும் வெற்றி பெற்று விடுவார். இப்போ ஏன் சொல்கிறேன், இறைஞான பாடங்கள் படிக்கிறீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிறதுக்கு வழி என்னங்க? இல்முல்லா அல் இல்மு பில்லா. இந்த இல்மு கடை தெருவில் விற்கப்படக்கூடிய சரக்கல்ல, இந்த ஜாத்து சிஃபாத்துடைய இல்மு புரிஞ்சுங்களா? இது ஃபைஸுன் நாயகம் சொன்ன சரக்கு. இரவு பகலாக எஜமாக வச்சு போதிச்சாங்க, கிதாபுல் ஹசாயின்னு வச்சு போதிச்சாங்க. நீ வேணா ஷம் லோக் லேக்கர் ढूंढ लो मिलता नहीं नाங்க ஜி கௌசினா ஆமிர் கலீமி நாயகம் சொன்னாங்க, என் ஷேக் மாதிரி ஒரு ஷேக்கை நீ விளக்க வச்சு முழு உலகம் தேடிப்பார் கிடைக்குதான்னு. இந்த இல்மை இன்றைக்கி நான் சொன்ன இந்த மத்தல் இல்லவுடைய இல்மை நீ தமிழ்நாடு முழுசும் தேடிப்பார். பள்ளியாசல் பயன் செய்கிறாங்க, எங்கே கேட்டுப்பார், எங்கே நடக்குதுங்க. ஹான்காக்களும் வறண்டு போய் விட்டது இன்றைக்கி. ஃபைஸுன் நாயகத்துடைய ஹான்காக்களை தவிர, அவங்களோட ஹுலஃபாக்களுடைய ஹான்காக்களை தவிர இன்னும் சில ஹான்காக்கள் சில இங்கே கொஞ்சம் கொஞ்சம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அங்கேயும் வரட்டு இல்முகள் போதிக்கப்படுகிறது. சும்மா திக்ர் செய்யி, அல்லாஹ் அல்லா சொல்லு, சலவாத்து ஓது, இஸ்திக்ஃபார் ஓது, அல்லாஹ் அல்லா 10,000 ரூபா செய்யி, முடிஞ்சா 10,000 சொல்லிட்டேன், 4 20,000 செய்யும். அது சர்க்கார் 1.5 லட்சம் செய்யும் ஒரு நாளைக்கு. என்றைக்கு அவன் செஞ்சு முடிக்கிட்டு தாலீம்னு கேட்குறது முடி அதே செய், உனக்கு வெற்றி போ முடிஞ்சு போச்சு. அவன் செஞ்சு முடிச்சாதானே சர்க்கார் வந்து சர்க்கார் இந்த ஜாத்து சிஃபாத்து அஃபால் ஆசார் 1.5 முடிச்சியா, 1.5 லட்சம் முடிச்சிட்டியா, இல்லை பாக்கி இருக்குது, அதை முடிச்சு 2 லட்சம் அடுத்தது போயிட்டே இரு. எப்போ முடிச்சுன்னு தாலீம் கேட்குறது, தாலீம் சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் அங்கே நேரங்கள் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இந்த இறை ஞான பாடங்கள் என்பது இன்றைக்கி உலகத்தில் கிடைக்காத ஒரு வஸ்துவாக போயிடுச்சு. ஜாத்து சிஃபாத் அஃபால் ஆசாருடைய இல்மு, அதன் பக்கம் கவனம் செலுத்துங்க. அதை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள், அதை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள், அதற்காக நேரம் ஒதுக்குங்கள், அதுக்காக நேரங்களை செலவு பண்ணுங்கள். புரிஞ்சுங்களா? சரி, இன்றைக்கி பாடத்துக்கு வருவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான். இப்போ தான் பாடத்துக்கு வரோமா சொல்லிட்டோம். இன்ன குல்லுன் முத்தசிஃபும் பிஸ்ஸிஃபாத்தி ஸப்இல் கமாலியத்தி மா அதல் உஜூபி வல் கினாஉ ஸாத்தியத்தைனி லாக்கின் ظுஹூரு தில்க ஸிஃபாத் பிஹஸ்பில் இஸ்திஅதாதி வல் காபிலியத்தி பிகத்ரி மா தத்லுபு ஹகீகத்து ذாலிகல் மௌஜூத். 7 சிஃபாத்துகள் அல்லாஹ் தன்னிடம் இருக்கும் அத்தனை சிஃபாத்துகளையும் மனுஷனுக்கு கொடுத்துட்டான், வெளியாகிட்டான். எதையும் ஒழிச்சு வைக்கல, எல்லாத்தையும் கொடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹூபஹு 2 மட்டும் அல்லாஹ் கொடுக்கல. என்ன 2 சிஃபத்துமே அல்லாஹ் கொடுக்கல, மற்ற எல்லாம் ஹயாத், இல்ம், இராதா, குத்ரத், சமாத், பசாரத், கலாம், ரஹ்மானியத், ரஹீமியத், மாலிகியத், ருபூபியத் எல்லாத்தையுமே இந்த மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். 2 மட்டும் கொடுக்கலங்கிறாங்க ஜமா. இந்த 2 உஜூபே ஜாத்தி மா அதல் உஜூபு ஜாத்தி வல் கினாஉ ஸாத்தியத்தைனி. உஜூபே ஜாத்தி சுய உஜூத், அது மனுஷன் கிடையாது. அல் கினா எதன் பக்கமும் தேவையற்ற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அது இல்லை. கனியுன் அனில் ஆலமீன். இந்த கினா என்பதும் வாஜிபுல் உஜூத், அது அல்லாஹ் ஒருத்தன் தான், மற்றெல்லாம் மும்கின் உஜூத் தான். இந்த 2 சிஃபத்தை தவிர ஜாத்தியத்தான உஜூப் ஜாத்தி, ஜாத்தியத்தான உஜூத், ஜாத்தியத்தான கினா, இந்த 2 தவிர மற்ற எல்லா சிஃபத்தையும் அல்லாஹ் மனுஷனுக்கு கொடுத்துட்டான். அல்லாஹ் கனியுன் அனில் ஆலமீன், நாமெல்லாம் ஃபகீர்.
அவனுக்கு எந்த தேவையும், யாருடைய தெய்வமும் இல்லை, எந்த தேவையும் இல்லை. கலிமையா சொல்கிறாங்க, அல்லாங்கிற பேர் கூட அவனுக்கு தேவையில்லை. நாம் வச்சுக்கிட்டு அல்லா மட்டும்தான் இருக்கிறான், இன்னொரு பேர் எதுக்கு? ஏன்னா எதுக்கு பேர் வைக்கிற மாதிரி 10 பேர் இருந்தால் எப்படி கூப்பிடுறது? ஏ இவனே இந்தாப்பா, இவனே இந்த அவனே இந்தாப்பா, ஓய் இந்தாப்பா ஈ எப்படி கூப்பிடுறது? அதுக்காக அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹீம், அப்துல் சத்தார், அப்துல் காலிக் பேர் வைக்க வேண்டியிருக்கு. என்ன பை? இப்போ மனசில் இத்தனை பேர் இருக்காங்க, தெருவாசனை ஒருத்தர் கூப்பிடணும், நம்மளை எப்படி கூப்பிடணும்? முஜீப் பாய், அலாவுதீன் பாய் விட்டா முஜீப் பாய் ஓடுவாங்க. இத்தனை பேர் அவர் மட்டும் கூப்பிட்றாங்க, ஓடுவாங்களா இல்லை பை? பேர் சொல்லாமல் இந்தப்பா நெட்டை, அப்போ நெட்டையே 50 பேர், 50 பேரில் 10 பேர் நெட்டை இருக்கும். இந்தாப்பா குட்டை, 10 பேர் ஓடுவான். இந்தாப்பா குண்டு, முதல்ல நான் ஓடுவேன். எனக்கு பண்ணி முஹிமிஜினஸ் ஓடுவாங்க. குண்டுன்னு நம்மளே தான் கூப்பிட்றாங்க போல் தெரியுது. இப்போ எது தான் இப்போ சொல்கிறது? பின்ன பேர் சொல்லி கூப்பிட்டான்னு தெரியும். சரி பை, இப்போ 2 பேர் இருக்காங்க. இப்போ நான் வெளியே கூப்பிட்ற ஒருத்தர், 2 பேர் உள்ளே உட்காந்து பார்த்துக்காரு. இப்போ என்ன கூப்பிடணும்? இந்த நெட்டை, ஒரு ஆள் நெட்டை, ஒரு ஆள் குட்டை. நெட்டை வருவார், குட்டை வர மாட்டார். அப்பையும் கொஞ்சம் அடையாளம் சொல்லணும், ஏதாவது சொல்லணும். சரிங்க, மொத்தம் மாதம் ஒருத்தர் தான் உட்காந்துருக்கிறார். இப்போ வெளியே இருந்து போஸ்ட்மேன் கூப்பிடணும். அது என்னன்னு சொல்லி கூப்பிடணும்? என்ன வேணும் சொல்லி, ஓய் ஈ ஆய் ஆ தம்பி அண்ணே எப்படி வேணா கூப்பிடு. ஏன்னா இருக்கிறது ஒருத்தன் தான் பை. வா 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 வா. அப்போ ஒருத்தன் தான் இருக்காம எந்த பேர் வச்சு கூடு. நீ ஹூனாலும் அவன் தான் ஒருத்தன் தாங்க இருக்கிறான். अल्लाह मौजूद बाकी सब आदम आदम को कोई वजन नहीं. ஒருத்தன் தான் இருக்கிறான். அப்ப நீ அவனை ஆன் கூப்பிடு, ஹூன் கூப்பிடு, லாஹூன் கூப்பிடு, ஹாஹூன் கூப்பிடு, ஹூ ஹூ ஹூன் கூப்பிடு, ஹா ஹா ஹான் கூப்பிடு. என்ன சொன்னாலும் அவன் தான் கேட்கறவனு அவன் தான் பை. அல்லாஹ் ஆ ஆ ஆ சாதிரி தெரிய திக்ர் செய்வாங்க. எல்லாரும் சேர்ந்து கை பிடிச்சிக்கிட்டு பாக்கியத்துலையும் இருக்குல்லப்பா, இன்னும் இருக்கா? அங்கே ஒரு காலத்துலையும் இருந்துச்சு, இப்போ இருக்குல்ல இன்னும். அதுவும் அல்லாவுடைய பேர் தான். ஆஹும் அல்லாவுடைய பேர் தான், அஹும் அல்லாவுடைய பேர் தான், ஆவும் அல்லாவுடைய பேர் தான். ஆஹ் அல்லாஹ் லா இலாஹ் எல்லாமே வந்தான். ஹூ 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 அல்லாஹு ஹூ 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 அல்லாஹு ஹூ ஹூ அல்லாஹு ஹூ அல்லாஹு ஹூ அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ் சொல்ல வருவது அல்லாஹு 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 அல்லாஹ் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. யாருக்கு? இப்ராஹிம் நபிக்கா, ஜக்கரியா, தாவூத் நபிக்கா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அதுக்கு வந்து அல்லாஹின் பக்கம் அதிகம் நெருங்குபவரும் அர்த்தம். இன்னொரு அர்த்தம் தஃப்சீர் எடுத்து பாருங்க, அல்லாஹ்வை ஆஹ் ஆஹ் என்று திக்ர் செய்யக்கூடியவர்கள் அப்படி ஒரு பேர் இருக்கு. அல்லாஹ்க்கு என்ன அர்த்தம்? ஆஹ் ஆஹ் என்று திக்ர் செய்யக்கூடியவர்கள் என்று தஃப்சீர்களை எழுதுறாங்க, எடுத்து பாருங்க. அப்ப ஆஹ்ண்டாலும் அவனே, ஹாண்டாலும் அவனே, ஹூண்டாலும் அவனே, ஈண்டாலும் அவன் தான். நீ எப்படி வேணா கூப்பிட, அவன் ஒருத்தன் தான் கேட்பான், இன்னொருத்தர் இருந்தாலும் கேட்கறதுக்கு. அவனுக்கு அல்லாஹ்ங்கிற பேரே தேவையில்லை. அல்லாஹ்ங்கிற பேரை நமக்கு தான் அல்லாஹ் வச்சுக்கிட்டான். ஏன் நம்ம கொஞ்சிறதுக்கு பேர் வேணுமில்ல? அல்லாஹூ 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 अल्लाहु 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 में लुत्फ़ अजब आने लगा. अल्लाहु अल्लाहु में लुत्फ़ अजब आने लगा. जिक्र की कैफ की लज़्ज़त ली बैठे हैं. जिक्रुடைய அந்த பேரின்பத்தை அனுபவித்து நான் உட்கார்ந்திருக்கிறேன். அல்லாஹ்வோட கூட இன்பத்தை அனுபவிச்சு உட்காந்துருக்கிறேன். என்ன பை, இந்த பேரே அவனுக்கு தேவையில்லை. நீ எப்படி வேணா கூப்பிடு, நீ எப்படி கூப்பிட்டாலும் அவன் தான் என்னன்னு கேட்பான்.
சுப்ஹானல்லாஹ். நீ எப்படி வேணா கூப்பிடு, சூரியன் கூப்பிட்டு அவன் தான் என்ன, ஏன்னா சூரியனை அவன் தாங்க தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறான். அமல்நாகும் ஃபில் பர்ரி வல் பஹர். நீ என்ன வேணும், சந்திரன் எப்படி வேணா கூப்பிடு, என்ன யார் கேட்பா, அத்தனையும் தூக்கி வச்சிருக்கான் அவன் தான். அமல்நாகும் ஃபில் பர்ரி வல் பஹர். என்ன பை, காய்கறிக்காரம்மா காலையில் போகுது இந்த தெரு வழியா வச்சுக்கிட்டு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், பாவக்காய் போதில் தூக்கி வச்சுக்கிட்டு கத்திட்டு தெருவில் கத்திட்டே போகுது, போதா இல்லையா? கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், அவரைக்காய், தோரங்காய் கத்திட்டு போகுது. உனக்கு கத்திரிக்காய் தேவை, நீ வெளியே வந்து நின்று அந்த அம்மா பேர் முனியம்மாவா, முனியம்மா எப்படி கூடுவீங்க, கத்திரிக்காய் அந்தம்மா யாருங்க என்னங்க வேணும், பதில் அந்தம்மா சொல்லுங்க. நீ கூப்பிட்டது கத்திரிக்காய, கத்திரிக்காய் பதில் சொல்லுவாங்க, கூப்பிட்டே கத்திரிக்காய், ஹலோ அந்த ஐ எம் கத்திரிக்காய், வாட் யூ வாண்ட் வேணுமா, முனியம்மா பதில் சொல்கிறான். வாட் யூ வாண்ட் யார் சொல்கிற பதில், ஏன் நான் தான் கத்திரிக்காய் தூக்கிட்டு போகிறேன், நீ கத்திரிக்காயை கூப்பிட்டாலும் நான் தான் பதில் சொல்லுவேன். ஏற்றுக்காரங்க இந்தம்மா வெண்டைக்காய் அப்படின்னு, யாருமா என்ன வேணும், 4 வீடு தள்ளி போகிறா, இந்தம்மா புடலங்காய் அப்படின்னு வச்சு கூப்பிடுவான். நீ புடலங்காய்னு கூப்பிட்டாலும் அவன் தான் அந்த அம்மா தான் பதில் சொல்லும், புடலங்காய் பதில் சொல்லாது. நீ கத்திரிக்காய் கூப்பிட்டாலும் கத்திரிக்காய் பதில் சொல்லாது, அதை எவர் தூக்கிட்டு இருக்காலும் அவள் தான் பதில் சொல்லுவான். நீ வெண்டைக்காய் கூப்பிட்டாலும் வெண்டைக்காய் பதில் சொல்லாது, வெண்டைக்காய் இன்னைக்கு நீ வாழ்நாளெல்லாம் கூப்பிட்டாலும் பதில் சொல்லாது வெண்டைக்காயை, அது வெண்டைக்காயை தூக்கிட்டு இருக்கோ தான் பதில் சொல்லி ஆகணும். இந்த சாரே காயினாத்துல யாரிடம் நீ உதவி தேடினாலும், நீ அம்மாண்டாலும் அல்லாதான் நான் என்ன மகனே, நீ அத்தான் சொன்னாலும் என்ன வேணும்னு அல்லாதான் கேட்பான். நீ புருஷன் கூப்பிட்டாலும், பொஞ்சாதின்னு கூப்பிட்டாலும், மகனேன்னு கூப்பிட்டாலும், உலகத்தில் எந்த பேரை சொல்லி கூப்பிட்டாலும் சரிதான், நான் தான் பதில் சொல்லுவேன். யஸ்அலுஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். வான பூமியில் அத்தனையும் அவனைத்தான் கேட்கின்றன, அவனிடத்தில் தான் கேட்கின்றன, அவனைத்தான் கேட்கின்றன. கேட்டையா, குல்ல யோமின் ஹுவ ஃபீ ஷான். ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு ஷானில் அவன் தான் வர்றான். நீ கத்திரிக்காயின்னு கூப்பிட்டியா, கத்திரிக்காயோட ஷானில் நான் தான் வந்தேன். நீ வெண்டைக்காயின்னு கூப்பிட்டியா, வெண்டைக்காயும் என் ஷான்களில் ஒன்று, அது ஷஅனும் மின் ஷுஊனாத்தில் இலாஹியா. வெண்டைக்காய் என்னங்க, ஷஅனும் மின் ஷுஊனாத்தி இலாஹியா. முட்டை ஷஅனும் மின் ஷுஊனாத்தி இலாஹியா. சுப்ஹானல்லாஹ். தொப்பி ஷஅனும் மின் ஷுஊனாத்தி இலாஹியா. தலப்பா ஷஅனும் மின் ஷுஊனாத்தி இலாஹியா. நீ எதை கூப்பிட்டாலும் சரிதான், அந்த ஷான்ல வந்து தேவை நான் தான் பூர்த்தி செய்வேன். என்ன பை, தொப்பி தலப்பாண்டா, தலப்பா கேட்டு கொடுத்தானு யார் வருவா, மௌல தாங்க வருவான். ஹலோ, உள்ளுக்குள்ள ரகசியம் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்க, இது ஒரு ரகசியம், இதுதான் வண்டி ஓடுது, உள்ளே வச்சு தொப்பி போட்டுக்கிறது. இப்போ இன்னும் ரகசியம் தெரியாது உங்களுக்கு, இது என் ஷேகநாத்துடைய முடிங்க, இது ஹாலித் ரலியல்லாஹு போட்டிருந்தாங்கல்ல போரில் வெற்றி பெறதுக்கு, அது மாதிரி லா இலாஹா இல்லல்லாஹ் பாடம் சொல்கிறதுக்காண்டி உள்ளுக்குள்ளே எஜமானுடைய முடி வச்சுக்கிறது, முடி வச்சு தலைப்பா கட்டிக்கிறது. விளங்குச்சா? ஷஅனும் மின் ஷுஊனாத்தி இலாஹியா. நீ எந்த பேரை வேணால் சொல்லி கூப்பிடு, என்ன நீ எந்த பேரை சொல்லி கூப்பிடாலும் சரிதான். யார் வருவா, மௌலா தான் வருவான். ஏன்னா ஹமல்நாகும் ஃபில் பர்ரி வல் பஹர். பர்ரிலையும் பஹர்லையும் நான் தான் அவங்களை தூக்கிட்டு இருந்தேங்க, நல்லா சொன்னேன். அவன் தான் வருவான், வேற யாரும் வர முடியாது. ஹமல்நாகும் ஃபில் பர்ரி வல் பஹர். சுப்ஹானல்லாஹ். அப்போ கினா அல்லாஹ் தாலா எதுவுமே தேவை, அந்த தன்மை அல்லாஹ் நமக்கு கொடுக்கவே இல்லை யாருக்கும். உஜூபே ஜாத்தியை கொடுக்கல, இது ரெண்டை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுத்துக்கோ, வச்சுக்கோ, எல்லாத்தையும் வச்சுக்கோ. எல்லா சிஃபாத்தையும் நம்ம வெளியாக்கிட்டான், நம்மளை வெளியாக்கிட்டான். அல்லாவுடைய ஹயாத் நம்மளை வெளியாகுது, அல்லாவுடைய இல்மு வெளியாகுது, இராதா வெளியாகுது, எல்லாத்தையும் வெளியாக்கிட்டான். சிவா மா அதல் உஜூபி வல்கினா, எந்த தேவை மா नामों से भी है मुस्तगनी वो ऐसा गनी है. अल्लाह எப்படிப்பட்ட கனி தெரியுமா, பேரே தேவையில்லை அவனுக்கு. नामों से भी है मुस्तगनी वो ऐसा गनी है. अल्लाह गनीउन तेरी एक ऐसे भी गिना है. अल्लाह गनीउन
தேரி எக்கு ஐசே வீனா. இப்படியும் அல்லாவோட கினால ஒரு கினா இருக்குது. அல்லாங்கிற பேரே தேவையில்லை. பேர் எதுக்கு வைக்கணும்? ஒன்று தானே இருக்குது. ரெண்டு தானே பேர் வைக்கணும் தேவை இருக்குது. பேரே தேவையில்லை. அப்போ மா அதல் உஜூபி வல் கினா இது தாத்தியத்தைனி வலாக்கின் என்றாலும் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் வெளியானாலும் லுஹூரு தில்க சிஃபாத் இந்த சிஃபத்துகள் எல்லாம் வெளியாவது பி ஹஸ்பில் இஸ்திஅதாதி வல் காபிலியா. இஸ்திஅதாத் காபிலியாத் தாத்தியாத் தஷஹுசாத் அந்த வஸ்துடைய தகுதி என்னவோ வஸ்துடைய ஏற்றுக்கொள்ளும் திறமை என்னவோ அதற்கு ஏற்றது போலத்தான் வருமே ஒழிய அல்லாஹ்வுடைய அவனுடைய சிஃபாத் எப்படியோ அப்படி வராது. நீ கடலில் போய் தண்ணி முக்கினாலும் நீ எந்த பாத்திரம் கொண்டு போனியோ அந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தான் மெத்துக்க முடியும். 100 கிராம் டம்ளர் கொண்டு போனால் அவ்வளோதான் மெத்திக்கலாம். 1/2 கிலோ டப்பாவை கொண்டு போனால் அவ்வளோ மெத்திக்கலாம். 1 கிலோ பாட்டில் கொண்டு போனால் அவ்வளோ மெத்திக்கலாம். விளைஞ்சல உன் தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் முத்தஜல்லி ஆவான். بحسب الاستعداد والقابلية وبقدر ما تطلبه حقيقة ذلك الموجود. அந்த மௌஜூத் ஆகிய வஸ்து அதனுடைய ஹகீகத் அதனுடைய இல்முல் அதனுடைய சூரத்தோ ஷக்கல் அதனுடைய அயானே சாபிதா எந்த அளவுக்கு கேட்டதோ அந்த அளவு தான் சிஃபாத்துகள் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். இதுதான் விளங்க வேண்டிய ஞானங்கள். அல்லாஹ் தஆலா இதை முழுமையாக விளங்குவதற்கு நம் தௌஃபீக் செய்வானாக. இப்னு அரபி அஜ்மானுடைய அந்த ஞானங்களை தவறின்றி விளங்குவதற்கு நம்ம எல்லோருக்கும் அல்லாஹ் பாக்கியம் செய்வானாக. அதை விளங்கிய ஷுஹூது செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.